பெரியோர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் பாரதி சங்கம் நடத்தி வரும் தமிழ் மூதறிஞர் வாழும் வாக்கும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இது 458வது சொற்பொழிவு. இதில் நம்மிடையே அவ்வப்போது கூட்டங்கள் பேசி வருகிற மதிப்பிற்குரிய பேராசிரியர் மே சிவரஞ்சனி அவர்கள் இன்று உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகின்ற அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இன்று MS உதயமூர்த்தி என்ற பொருளில் பேச வந்திருக்கிறார்கள். இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். முகநூலில் இணைந்திருக்கிற தமிழ் நண்பர்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று பேராசிரியர் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். தமிழை வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, இந்நிகழ்வில் உரையாற்றுவதற்கு வந்துள்ள என்னை உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். பொதுவாக ஒரு முறை பாடணுன்னு இன்னொரு முறை பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாடகர் என்ன பண்ணாலும் திரும்ப பாடினாராம். சரி, பாடி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முறை பாடுங்க அப்படின்னோடனே இவர் என்ன திரும்ப கேட்குறாங்கன்ட்டு பாடினாராம். அப்புறம் தான் அங்கேருந்து ஒரு குரல் வந்துச்சா, நீ சரியாக பாடுற வரைக்கும் உன்னை பாட சொல்லி பயிற்சி கொடுப்போம் அப்படின்ட்டு. அதுபோல் இந்த கூட்டத்தில் திரும்ப திரும்ப பேச வந்து கொண்டிருக்கிறேன். அந்த சரியாக பேசுவதற்குரிய அதாவது அந்த நடையோடு பேசுகிறேனா என்பதையெல்லாம் அறிஞர்கள் பார்த்து அதை சொன்னால் அடுத்தடுத்த முறைகளில் இந்த இலக்கிய பிறழ்வு என்பது இல்லாமல் பார்த்துக்கொள்கிறேன். மற்றபடி ஏதாவது இந்த சொல் நடையிலோ ஏதோ திரும்ப திரும்ப வர மாதிரி இருந்துச்சு, அதை சரி பண்ணுறதுக்காக தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இப்போ தமிழ் அறிஞர்கள் பற்றி பேசுவதற்காக தமிழ் மூதறிஞர் வாழ்வும் வாக்கும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகும்போது, தமிழ் மூதறிஞர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் ஆசிரியராக, தமிழ் நூலாசிரியராக, தமிழுக்கு தொண்டாற்றியவராக அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக நம்மளுடைய தமிழ் பாரதி சங்கம் பற்றி யோசிக்கும் போது, சரி, அந்த வகையில் MS உதயமூர்த்தி ஐயா அவர்களின் சிந்தனைகளை சொல்வதற்குரிய சரியான இடமாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடு இருக்கும் பொழுது, அவர்களுடைய நூல்களை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் தமிழ் அறிஞர்கள் எல்லாம், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் புலவர்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை அவர் கட்டுரை வடிவில் தந்திருக்கிறார். அல்ல, MS உதயமூர்த்தி ஐயா பற்றி பேசுவதற்குரிய செய்திகள் வந்து குவிந்து கிடக்கின்றன. அதிலிருந்து நமக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல இயலுமோ அதை சொல்லி உங்களுக்கான அந்த அறிமுகம் என்பது பல மூதறிஞர்கள் பற்றி தெரிந்த வகையில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இன்னும் தெரியாத, அதாவது இவரை பற்றி ஓரிரு இடங்களில் மட்டும் கேள்விப்பட்ட இளைய சமுதாயத்திற்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதே எனது இந்த உரையின் நோக்கமாக இருக்கும். பொதுவாக திருவள்ளுவர், கம்பன், பாரதியார் அப்படின்னு அந்த வரிசைப்படுத்தும் போது இவர்களெல்லாம் இந்த கூறிய சொற்களின் அல்லது இந்த இலக்கிய தரத்தின் சாறு எது என்றால் அறம். அந்த அறம் என்ற ஒன்றாக தான் இருக்கும். அப்படி பார்த்தால் உதயமூர்த்தி அவர்கள் அறத்தை மிக தெளிவாக, அதே நேரத்தில் உரிய வகையில் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்குரிய அந்த தோரணையில் சொல்கிறார் என்பதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. சரி, இவருடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வேதியியல் படித்திருக்கிறார். ஆனால் இவருடைய MS உதயமூர்த்தி ஐயாவுடைய சொற்களை எல்லாம் படிக்கும் மக்கள் வேதம் என கருதுகிறார்கள். இந்த அதாவது MS உதயமூர்த்தி ஐயா அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் எங்கெங்கேயோ கேள்விப்பட்டிருந்தாலும், நான் நம்முடைய பாரத் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த 2017, அதாவது இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், 17 வந்து ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார். மேடை பேச்சாளராக வந்தவர் வந்து இந்த புத்தகம் ஐயா அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது, அந்த கூட்டம் முடிந்து அப்படி வெளில வரும்போது என்னுடைய சக தோழி ஜெயஸ்ரீ அப்படிங்கிற உயிர் தொழில்நுட்பவியல் பேராசிரியர், அவரிடம் வந்து சொல்லிட்டே வந்தேன், அந்த ஐயா பற்றி நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் புத்தகங்கள் இன்னும் வாங்கி படிக்கிற அளவுக்கு
ஒன்றும் யோசிக்கல அப்படிங்கும்போது, நீ ஏன் மேடம் அதை யோசிக்கிறீங்க, நான் நாளைக்கே உங்களுக்கு புக் கொண்டு வரட்டு அந்த புத்தகத்தை முதலாக கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து, அந்த 2017ஆம் ஆண்டு அவர் கொடுத்த அந்த புத்தகத்தின் அந்த சாராம்சம் என்னவென்று அப்படியே யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது, அது பேசுவதற்குரிய நல்ல இடமாக இடம் அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இது 458வது கூட்டம் என்றாலும் இதில் பேசியவர்களின், அதாவது தமிழ் அறிஞர்களின் பெயர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது சில நேரங்களில் 2ஆம் சுற்று அப்படின்லாம் வரும்பொழுது உதயமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி எத்தனை சுற்று வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய படைப்புகள்லாம் இருக்கு. இதில் இவருடைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில், அதாவது மனம் தளர்ந்திருந்த காலகட்டத்தில் மக்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை செலுத்துவதற்காக அவர் எழுதிய நூல்கள்லாம் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவர் பாரதியை போற்றிய அறிவியல் விஞ்ஞானி என்று கூறலாம். அதாவது பாரதியை போற்றுபவர்கள் எல்லாம் எத்தனையோ வகையில தமிழ் அறிஞர்களாக நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக வேதியியல் படித்துவிட்டு வெளிநாடு சென்று பணிபுரிந்தாலும் எந்த படைப்பிலும் பாரதி என்ற அந்த நம்முடைய சித்தரை பற்றி இல்லையா, பாரதி என்ற அந்த சித்தரை பற்றி சொல்லாத எந்த இடமும் இல்லை அப்படின்னு நான் ஒவ்வொரு புத்தகமா பெரட்டும் போது, அது ஒவ்வொரு புத்தகத்திலையுமே அவரை பற்றி ஏதாவது ஒரு வகையில் அவர் உதயமூர்த்தி உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் படித்த அறிஞர்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை புலவர்களையும் படிச்சிருக்காரு. ஒரு திருவள்ளூரில் ஆரம்பித்து எந்தெந்த வகையான நூல்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கின்றதோ, அதை வேணுமோ அதையெல்லாம் படித்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, பிற நாட்டு அறிஞர்களின் நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காரு. ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிறவரை பற்றி அந்த குறிப்புகள், அந்த புத்தகத்தை எல்லாம் படித்துவிட்டு அதை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்காரு. அவ்வகையில் உதயமூர்த்தி ஐயா அவர்களுடைய படைப்புகளை பற்றி பார்க்கும்போது வியப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தான் படித்தவற்றை மக்களுக்கெல்லாம் எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொல்லும்போது, மற்ற மொழி ஆசிரியர்களின் மொழிபெயர்ப்புகளை நமக்கு பல விதங்களில் தந்துள்ளார். அவ்வகையில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், சுஜாதா அவர்கள் போன்றவர்கள்லாம் அறிவியல் படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு எவ்வகையில் அவர்களால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அப்படி அவர்கள் அந்தந்த காலத்தில் செய்யும் பொழுது, சுஜாதா அவர்கள் படித்ததெல்லாம் அறிவியல் சார்ந்த படிப்பு, அது விண் சார்ந்து, அறிவியல் கலைஞர் சார்ந்து, இந்த வேதியியல் அமைப்பில் அப்படியெல்லாம் படிக்கும் பொழுது, அப்போ எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு திண்ணமாக தோன்றியது எது என்றால் நம்முடைய இலக்கியங்கள். அவ்வகையில் பார்த்தால் அந்த இலக்கியங்கள் ஒன்றிரண்டாக அப்படியே வரிசைப்படுத்துவார் சுஜாதா அவர்கள். என்னன்னா, சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள் அப்படின்னு அவர் சொல்லும்போது ரொம்ப வியந்து போற்றிய ஒரு, நான் படித்த வகையில், அதாவது அவர் கட்டுரைகள்லாம் வாரந்தோறும் படிச்சிருக்கேன். ஆனந்த விகடனில் கற்றதும் பெற்றதும் போன்ற கட்டுரை தொடர்கள்லாம் படிக்கும்போது, தீண்டும் இன்பம் அப்படின்னு ஒரு நாவல் நீங்கள் எதில் எடுத்து பார்த்தாலுமே அங்கே பக்தி இலக்கியத்தை சொல்வார். 12 திருமுறைகள், ஆழ்வார்களின் பாடல்கள், இப்படி பக்தி இலக்கியத்தோடு கொண்டு நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு எப்படி அவர் எடுத்து கூறுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு கல்லூரி பருவத்தில் வியந்த ஒரு எழுத்தாளராக சுஜாதா அவர்கள் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அதற்கு இணையாக இப்பொழுது உதயமூர்த்தி அவர்கள் அவருடைய அந்த கல்வியிலிருந்து சற்று விலகி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொழிலதிபராக அமெரிக்காவில் கடந்த 25 ஆண்டுகளாக அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 25 ஆண்டுகளாக இருந்தவர் அங்கேயே தங்கி மிக பெரிய ஒரு வகையில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தொழிலதிபராக ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அந்த தொழில் தொடங்கிய ஒரு அதை அப்படி வழியமைக்கணும் அப்படிங்கிறதுனால அதை தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்தவர் தமிழ் மக்களுக்காக ஒவ்வொன்றாக யோசித்து அவர் செய்த அந்த முதல் பணி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு. அதாவது விவேகானந்தர் அவர்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அந்த விவேகானந்தர் அப்படிங்கிறவங்க குழந்தை பருவத்தில் பார்த்தோம்னா இறைவனை தேடிட்டே இருந்திருக்காங்க. எல்லாரும் இறைவன் சொல்கிறாங்க, இறைவன் எங்கே இருக்காங்க, அம்மா காலைல வழிபாடு செய்கிறாங்க, அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடும்போது அவருக்கு அந்த தேடலுக்கான ஒரு பொருளாக ராமகிருஷ்ணன் ஐயா, அதாவது ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த குருவை சென்று அடைந்தார் அல்லவா. அப்பொழுது அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் தெளிவு பெற்று அவர் நேரடியாக காளி அம்மனை பார்த்து, அதற்கு பிறகு தன் அறிவில் தெளிவடைந்தவுடன் ஆன்மீகத்தை முழுமையாக அறிவியல் நோக்கோடு ஆராய்ந்து அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போய் இந்தியாவினுடைய அந்த ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பறைசாற்றிய பொழுது, நமக்கு எப்படி அந்த குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு விவேகானந்தரை நம்ம பக்தியோடு ஒரு நன்றியோடு யோசிக்கிறோமோ, அவரை போல உதயமூர்த்தி அவர்களையும் அந்த வகையில் வைத்து, அதாவது அறிவியல் சார்ந்த
சிந்தனைகளோடு மக்களுக்கு எப்படி தெளிவாக சொல்லலாம் என்பதையெல்லாம் கூறுகிறார் இந்த புத்தகங்களின் வாயிலாக. சரி, இவர் இவரை பற்றி அதாவது உதயமூர்த்தி ஐயா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, தன்னிகர் இல்லாதது தமிழ், தண்ணீர்மை கொண்டது தமிழ், தவப்பழம் கொண்டது தமிழ், அதனால்தான் பாரதி வரமாய் கிடைத்தார், தமிழன்னையின் மகனாய் வீர தமிழ் ஊட்டிய விவேகத் தமிழர் பாரதியை போற்றி என் உரையை துவங்குகிறேன் அப்படின்னு எழுதிட்டு MS உதயமூர்த்தியை பற்றி ஒரு 4 வரி எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா சென்று ஆன்மீகத்தை உலகறிய செய்தவர் விவேகானந்தர். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று விவேகானந்தர் உலகம் பூரா இந்திய ஆன்மீகத்தையும் இந்திய மக்களின் உணர்வுகளை எடுத்து கூறியவர் என்றால், தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் தமிழகத்தின் பெருமையை எல்லாம் எடுத்து கூறி, இதோடு அங்கிருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நம்ம தமிழ் மக்களிடம் எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதில் அறிவியல் கற்றவர்கள் அறிவர் தமிழின் பெருமை என்பதற்கு உதாரணமாக சுஜாதா அவர்களை கூறுவது போல, சட்டம் பயின்றவர்கள் சரியாக உணர்ந்தனர் தமிழை என்பதற்கு உதாரணமாக வ.உ. சிதம்பரனார் அவர்களை கூறுவது போல, பொருளாதாரம் பயின்று பொறுப்பை உணர்ந்தவர்களுள் இறையன்பு அவர்கள் தமிழின் வேதம் திருக்குறளில் இருக்கின்றது என்று உணர்ந்து பட்டம் பெற்றவர்கள். இவ்வாறு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள்லாம் தமிழுக்காக உரையாற்றும் பொழுது, இங்கு அதாவது தமிழகத்தில் பிறந்து மயிலாடுதுறையில் பிறந்து அவருடைய பணி நிமித்தமாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த படிப்பை மயிலாடுதுறையில் படித்து முடித்தவுடன் MSc வேதியியல் படித்தவுடன் திரும்பவும் சென்னை பல்கலைக்கழகத்திலையும் இன்னொரு MSc படிச்சுட்டு, அதாவது அதே வேதியியல் துறையில் இன்னொரு பிரிவில் படித்துவிட்டு பேராசிரியராக பணிபுரிகிறார். அப்படி பேராசிரியராக பணிபுரியும் பட்சத்தில் அமெரிக்கா சென்ற அந்த வாய்ப்பை PhD அந்த ஆராய்ச்சி படிப்புக்கு அவர் செலவழித்ததுடன் அங்கேயே ஆசிரியர் தொழிலாக கல்லூரியில் பேராசிரியர் தொழிலாக கிடைத்ததை, அதாவது அவர் சொல்வார் ஒரு இடத்துல, உதயமூர்த்தி ஐயா பார்த்து சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தொழிலதிபராக அமெரிக்காவில் இருந்திருக்கீங்க, நிறைய பொருளாதார வகையில் முன்னேறிட்டு வந்திருக்கீங்க, இப்போ இந்தியாவுக்கு ஏன் சாதாரணமாக யோசிச்சு அது யாராவது அறியாமையில் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஏன் சாதாரண நிலையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு உதயமூர்த்தி ஐயா சொன்னாங்களாம், என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்வார், அதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். எப்படின்னா, அவருடைய நண்பர் பேர் அங்கே குறிப்பிட்டிருப்பார், ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர் அவர் அந்த வெளிநாட்டில். அவர் சொல்வாராம், எப்பா எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன், அதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையாக சொல்வாராம். அதாவது அவருக்கு பிடித்த தொழில் பேராசிரியர் தொழில், அந்த தொழிலை செய்வதற்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்வாராம். அதை போல MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் தனக்கு பிடித்த ஒரு வேலையை செய்வதற்காக, தனக்கு பிடித்தமானவற்றை செய்வதற்காக அவ்வளவு பெரிய நிர்வாகத்தை தன் மகனிடம் ஒப்படைத்து விட்டு இந்தியாவிற்கு மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று தோற்றுவித்து மக்களை எல்லாம் திசை திருப்பி வேறு வழியில் செல்பவர்கள் எல்லாம் நல்வழியில் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு எல்லாம் படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்போ வழக்கத்தில் நானே சொல்வேன், மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்ட்டு, அந்த குருங்கிற இடத்துல இப்போ கூகுள் இருக்க மாதிரி அந்த கூகுளை இப்படி டச் பண்ணி பார்த்தோன்னே ஒருத்தர் பேசுறாரு. என்னன்னா, அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம், எப்பா நீ இந்த புத்தகத்தை படிச்சு பாரு. அந்த அம்மா சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு 15 வயது இருக்குமா. அந்த பையன் வாங்கி பார்த்தோன்னே எண்ணங்கள் அப்படின்னு இருந்திருக்கு. ஏமா இதை படிக்க சொல்கிறீங்க, நான் 10ஆம் வகுப்பு படித்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் திருமணம் ஆகி வந்தவுடன் குடும்ப சூழல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெருடலாக இருந்தது. உன் தந்தை வேண்டாத பழக்கங்களாம் அடிமையாகி இருந்தார். அப்போ அவருடைய நண்பர் இந்த புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொன்னார். அவர் இந்த புத்தகத்தை படித்து தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொண்டு நல்ல முறையில் அவர் குடும்பம் நடத்திவிட்டு இப்பொழுது அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை படித்தா நீ இப்போலேருந்தே நீ மனம் பக்குவப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு அந்த அம்மா அந்த புத்தகத்தை கொடுத்ததாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த வகையில் வரலாறு பேசும் வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுள் MS உதயமூர்த்தி அவர்கள் ஒருவர். உலக வரலாற்றில் இடம்பெறுவார் எனலாம். இங்கே நம்ம தமிழகத்தில் மட்டும் தமிழரோடு கொண்டாடாமல் அவருடைய எழுத்துக்கள்லாம் உலகமெல்லாம் கொண்டாடும் அப்படின்னு சொல்ற வகையில் அவருடைய அந்த தொழில் முனைவிலிருந்து பிற அறிஞர்களுடைய நூலை தமிழில் மொழிபெயர்த்ததன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லும்போது எனக்கு ஒரு வியப்பு உண்டு. இப்போ நம்ம ஒரு மொழியில சரியா இருக்கமா அப்படின்னு யோசிக்கும் போது சற்று வியப்பா இருக்கும். இந்த இடத்துல ஒற்று வரணும், இந்த இடத்துல சரி பண்ணிக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும்போது
தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கோம், தமிழோடு இருக்கோம். ஆனால் வந்து இன்னும் அந்த ஒற்று வரக்கூடிய இடத்துலையோ அல்லது இந்த வார்த்தையை மாற்றி இப்படி போட்டால் நல்லா இருக்கு, இந்த வார்த்தை பிறழ்வு இருக்க இடத்துலையோ நம்மளால வந்து சரியா நேர்த்தியா எழுத முடியல அப்படின்னு ஒரு யோசிக்கும் போது இந்த இருமொழி புலமையாளர்கள்லாம் கண்டா ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா அவங்க அந்த மொழியையும் வந்து தடையற கற்று எந்த விதமான வள்ளுவர் சொல்வது போல கசடர கற்று இந்த மொழியில உள்ளதையும் நல்ல நுணுக்கமாக ஆராய்ந்து அப்ப அந்த மொழிபெயர்ப்பு என்பது இருமொழி புலமையோடு மொழிபெயர்க்கிறார்கள் அல்லவா, அந்த வகையில் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் மொழிபெயர்ப்பு பணியையும் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து அதாவது உதயமூர்த்தி ஐயா வந்து ஆரம்பத்துல சிறுகதை எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படியே தேடி பார்க்கும்பொழுது இந்த குறிப்புகள் மட்டும் கிடைச்சது. அவர் ஆரம்பத்தில் வார பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதையுடைய தொகுப்பு கிடைச்சதுன்னா நம்ம இன்னொரு முறையில் அதை வந்து பார்த்துக்கலாம். அது ரொம்ப முதன்மையான காலத்தில் இருந்ததுனால அது தொகுப்பாக எங்கெழுதும் ஒரு ஒன்றோ ரெண்டோ பதிப்புகளில் இருக்கா என்னன்னு பார்க்கும்போது இந்த பதிப்புகளை பற்றி சொல்லும்போது முதல் பதிப்பு அப்படின்னு ஒரு புத்தகத்தில் பார்ப்போம். இப்போ உதாரணமாக பாட புத்தகமாக இருந்தாலும் அதாவது ஒரு நன்னூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு, 20ஆம் பதிப்பு அது வரைக்கும்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பதிப்புகள் ஒவ்வொன்றையும் கடந்து நின்று இன்று பல்வேறு வகையில் அந்த ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உரிய பதிப்புகளை பார்க்கும்போது நான் அப்பா சொல்லுவாங்க, அட்டைப்படத்தை பார்த்துவிட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய முன்னுரையை படித்துவிட்டு பொருளடக்கம் படித்து அதில் இருந்து நீ வந்து நூல்கள் தொடங்கும் போது உனக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும், வேண்டாத கூட விட்டலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த அட்டை படத்திலிருந்து படிக்கின்ற அந்த பழக்கம் வந்தது இல்லையா. அந்த வகையில் பதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லலாம். இந்த எண்ணங்கள்ங்கிற பதிப்பு வந்து 163வது பதிப்பாக இருக்கு. மற்ற புத்தகங்கள் இல்லாமல் 40வது பதிப்பு, 60வது பதிப்பு, 80வது பதிப்பு அப்படின்னு அந்த பதிப்புகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு எண்ணிக்கையில் புத்தகங்கள் போட்டு அத்தனையும் விற்று தீர்ந்து அதை படித்தவர்கள் வந்து மற்றவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்லும்போது புத்தகத்தினுடைய அருமை தெரிந்த அத்தனை பேரும் படித்திட்டு இருக்காங்க. அவ்வகையில் இவருடைய தொகுப்புகள் எல்லாம் தன்னம்பிக்கை தரக்கூடிய தொகுப்புகளாக இருந்தாலும் பலருடைய வாழ்வில் வேறு வேறு அதாவது உயர்ந்த சிந்தனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றன என்பதற்கு உதாரணங்களாக அந்த கட்டுரை தலைப்பெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். இதில் 8/4/1928ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் பிறந்தார். இவரது கட்டுரைகளை வந்து பார்க்கும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி, உயர் மனிதனை உருவாக்கும் சிந்தனைகள், எண்ணங்கள், நீதான் தம்பி முதலமைச்சர், இப்படி தலைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கின்றன. அப்புறம் நூல்களுடைய பட்டியல்: எண்ணங்கள், மனம், பிரார்த்தனை, மந்திரம், தலைவர் ஒரு சிந்தனை, உயர் மனிதனை உருவாக்கும் சிந்தனைகள், பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பது எப்படி, ஆத்ம தரிசனம், தட்டுங்கள் திறக்கப்படும், நாடு எங்கே செல்கிறது, நீதான் தம்பி முதலமைச்சர், சிந்தனை, தொழில், செல்வம், மனித உறவுகள், நெஞ்சமே அஞ்சாதே நீ, தன்னம்பிக்கையும் உயர் தர்ம நெறிகளும், ஜேம்ஸ் ஆலனின் வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள், வெற்றிக்கு முதல் படி, உலகால் அறியப்படாத ரகசியம், சாதனைக்கோர் பாதை, சொந்த காலில் நில், வெற்றி மனோபாவம், கிழக்கே சூரியன் உதிக்கின்றான். இதெல்லாம் புத்தகத்தின் தலைப்புகள். அதாவது ஒவ்வொரு புத்தகமாக பார்க்கும்போது இந்த தலைப்புகளை விஞ்சியதாக ஒரு கட்டுரை தலைப்பு இருந்துச்சு. ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது சில நேரங்கள்லாம் இப்போ இத்தனை புத்தகங்கள் நான் படிக்க ஆரம்பித்து ஒரு 10 நாள் அதிகபட்சம் போனால் ஒரு 15 நாள் இப்படி இருக்கும். இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப படித்தேன். ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது 10 பக்கம் 5 பக்கம் படிச்சுட்டுலாம் வச்சுட்டு எட்டி போயிடுவோம். என்ன பழசு தானே அப்படின்ட்டு பழையமான கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் இது ஒவ்வொன்றையுமே தனித்தனியான கருத்துக்கள் இருக்குது. 2வது முறை 3வது முறை படிக்கின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் தொகுப்பாக இருக்குது. இல்லை திருக்குறள், ஆசாரக்கோவை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது போன்ற அந்த நூல்கள் எல்லாம் என்ன கருத்துக்களை கூறி மக்களை நல்வழிப்படுத்துகிறதோ அதை தான் இங்கும் சொல்கிறார்கள். இதில் வந்து மனம் என்னும் சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு தலைப்பில் எண்ணங்கள்ங்கிற நூலில் ஐயா எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறாங்க. அந்த கட்டுரையோட தலைப்பு தான் மனம் என்னும் சொர்க்கவாசல். இவர் கேட்குறாரு, ஜப்பானில் ஒரு குருக்கிட்ட போய் வீரன் கேட்குறாரு, ஐயா சொர்க்கம் நரகம் என்றால் என்ன, அது சொர்க்கம் நரகம்ங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நான் வந்து இராணுவ வீரன் அப்படின்னு. அப்போ அந்த இராணுவ வீரரை பார்த்து குரு சொல்லியிருக்காரு,
நீ ராணுவ வீரனா? உன்னை பார்த்தா ராணுவ வீர மாதிரி தெரியல, பார்த்தா ரொம்ப எளிமையானவனா இருக்க. உன்னை போய் எப்படி ராணுவ வீரனா வந்து செலக்ட் பண்ணி அவரை எப்படி உன்னை அங்கே வச்சுக்கிட்டாரு அரசர்? அப்போ நீ இப்படி இருந்தால் அரசர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவர் பேசும்போது இவர் என்ன பண்ணிட்டார், லவக்குனதல் ராணுவ வீரர் வாளை உருவி அப்படி ஓங்கி இருக்கிறார். இந்த வாள் என்ன வெட்ட கூட பயன்படாத இருக்கு, வாளை பார்த்தாவே அப்படி பழசா இருக்கு அப்படின்னோடனே இன்னும் சற்று நெருங்கி வருகிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, குரு இதுதான்ப்பா நரகத்திற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே தன்னை உணர்ந்து கொண்டு அந்த வாளை வந்து உள்ளே வைத்துவிட்டு மன்னியுங்கள் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுதல் என்பது சொர்க்கத்திற்கான வழி என்பது அவருக்கு அந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அடையாளப்படுத்தியதாக அந்த கட்டுரையில் சொல்கிறார். அப்புறம் இன்னொரு கட்டுரை, உழைப்பே குறுக்கு வழி. இன்னும் சொல்ல போனா உழைக்காம எப்படி குறுக்கு வழியில நம்ம போய் அங்க சென்றடைவது, நமக்கு எப்படி அந்த வருமானம் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்லாம் சில பேர் குறுக்கு வழி தேடும்போது இங்க எம்எஸ் உதயமுத்தையா சொல்றாங்க, உழைப்பே குறுக்கு வழி. அதாவது நீங்க உழைச்சா சீக்கிரமா முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல. படிக்காத மேதைகளும் இருந்திருக்கிறார்கள் நம் நாட்டில், படித்தும் ஏதும் அறியாதவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் உதாரணம்லாம் சொல்றாங்க நிறைய. அதுல வந்து படிக்காத மேதை என்று சொல்லக்கூடிய நம் காமராஜர் அவர்களை உதாரணமாக சொல்றாரு. எப்படின்னா அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததெல்லாம் குறைவு, அது பள்ளிக்கூடம் போகலை அப்படின்லாம் சொல்லும்போது அவர் கற்றறிந்த நூல்கள் ஏராளம். அப்படி இந்த காமராஜர் வந்து யாருடைய வழியின் வாயிலாக தன்னை மிகச்சிறந்த அரசியல்வாதியாக தெளிவான சிந்தனையாளராக உருவாக்கி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களிடம் பயிற்சி பெற்று அரசியலில் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு ஒரு அடையாளமா சொல்றாரு, நூல்களை படிப்பதன் மூலம் நம்மை நாம் தயார் செய்து கொள்ளலாம், அதே நேரம் அறிஞர்களுடன் உரையாடும் பொழுது இன்னும் தெளிவாக நம்மை நாம் தயார் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு கட்டுரையில சொல்றாரு. இப்ப இந்த எண்ணங்கள்ங்கிற புத்தகம் எத்தனை பதிப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அது முதல் பதிப்பு மறுபதிப்பு அந்த வகையில பார்க்கும்போது அந்த 160 பதிப்புகளுக்கு மேல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏன் அவ்வளோ பேர் விரும்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைப்புகள் தான் அப்படி ஈர்க்கிற மாதிரி இருக்கு. எண்ணங்களே வருக, எண்ணம் ஒரு விதை, எண்ணங்களின் வலிமை, ஞானிகளின் எண்ண நிலை, எண்ணமும் இயங்கும் சக்தியும், நமது எண்ணங்கள் நமது கதிர்வீச்சு. இந்த கட்டுரையில வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல கதைகள் பேசி நரைகூடி கிழப்பருவம் எய்தி பின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தி அப்படின்னு பாரதியாருடைய கூற்றை எடுத்து சொல்லி அதற்குரிய விளக்கங்களாக அந்த கட்டுரையை முழுமைப்படுத்தியிருக்காரு. இப்போ அடுத்த கட்டுரையாக லட்சிய பாதை, மனம் என்னும் சொர்க்கவாசல், நம்பிக்கை என்னும் வழிகாட்டி. இந்த நம்பிக்கை என்னும் வழிகாட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மனம்தான் மருத்துவத்திற்கு சிறந்த வழியா இருக்க முடியும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லும்போது மதி முக்கால் மந்திரம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதையாக பாடப்பகுதியில் இருந்தது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு, எதுனா விழுப்புரம் சந்திப்பு அப்படின்ட்டு. இப்ப விழுப்புரம் சந்திப்பு அப்படிங்கிற அந்த கதை தலைப்பை பார்க்கும்போது ஏதோ இது பத்தி புகை வண்டி பத்தி ஏதோ சொல்ல போறாங்கன்னு ஆழ்ந்து படிச்சுக்கிட்டே போகும்போது அந்த முடிவை பார்க்கும்போது நான் அந்த கதையை வந்து 4-5 முறை ஒரே அப்படியே உட்காந்து திரும்ப திரும்ப படித்ததன் மூலமாக அந்த முழுமையான அது இப்ப நான் சொன்ன பழமொழி இருக்கு இல்லையா, மதி முக்கால் மந்திரம் கால் அப்படின்னு, அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி அது இருந்துச்சு. அந்த கதையினுடைய சுருக்கமாக பார்க்க போனா விழுப்புரத்துல சென்னையிலிருந்து வரக்கூடிய ஒரு ரயில் நிக்குது, திருச்சியிலேருந்து வரக்கூடிய இன்னொரு ரயில் நிற்குது. இப்போ 2 ட்ரெயின்லேருந்து இறங்கி வரக்கூடிய அந்த 2 பயணிகள் என்ன பண்ணுறாங்க, அப்பா ஒன்றை பார்க்க தான் நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து வர்றவர் சொல்கிறாரு. ஆனால் சென்னையிலேருந்து வரவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய தந்தையை பார்க்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சரி, அப்போ 2 பேருக்கும் என்ன தேவையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த திருச்சியிலேருந்து வர்றவர் சொல்கிறாரு, அப்பா என்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, அது இது ஆமாம் அந்த திருச்சியிலேருந்து வர்ற இளைஞன் சொல்கிறான், என்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை அழைத்து கொண்டு வந்து உங்களுடைய மகனிடம் நான் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அப்பா கேட்கிறாரு, எப்பா என் மகன் மருத்துவங்கிறது இருக்கட்டும், ஆனா உன்னுடைய அப்பா தானே மந்திரிச்சு எல்லாருக்கும் அந்த கயிறு கொடுத்து எல்லாருக்கும் அந்த நோயை போக்கினார் அப்படின்னு நம்ம கிராமத்துல அது மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையில் நினைச்சுதான் இப்ப என் பொண்ணை வந்து உன்னுடைய அப்பாட்ட கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்ப சரி உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுது அப்படின்னோடனே, என் பெண் வந்து இப்பொழுது கல்லூரி படித்து கொண்டிருக்கிறாள், அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் பொழுது சற்று பிறழ்ந்த மாதிரி இருக்கா அப்படின்லாம் சொல்லும்போது இந்த மனம் பிறழ்ந்த நிலையில் இருக்கிறாள், வைத்தியம் எல்லாம் சரியாக இல்லை, அதனால உன்னுடைய தந்தையிடம் காமித்து இந்த கயிறு வாங்கி கட்டிக்கொள்ளலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சரி உன்னுடைய அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, என்னுடைய அப்பாவுக்கு நெஞ்சுவலி அப்படின்னு ஒரு அறிகுறி இருக்கு, அதை உங்களுடைய பையனிடம் காண்பித்து சரி செய்து கொள்ளலாம் என்று வந்தேன் அப்படின்னாங்க. அப்ப இங்க வந்து அறிஞர் அண்ணா அந்த கதையினுடைய முடிவாக சொல்றாரு,
இப்பொழுது அந்த கயிறு கட்டி கொள்வது என்பது ஒரு மன திருப்தி, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மந்திரவாதியாக, அதாவது மந்திரித்து கயிறு கொடுப்பதாக இருந்தாலும் மருத்துவம் என்பது உண்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியும். ஆனால் இங்கே வந்து மனம் என்னும் சொர்க்கவாசல், நம்பிக்கை என்னும் வழிகாட்டி போன்ற கட்டுரைகள்லாம் அந்த மனம் பற்றி பேசும்போது மருத்துவத்தை பற்றி இங்கே ஐயா உதயமுத்து ஐயா சொல்லியிருக்காங்க. அது என்ன கருத்து அப்படின்னா, நோயே இருக்காது அவருக்கு, எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் அவருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்க்க வருவார். இதுக்கு ஒரு நகைச்சுவையாக கூட ஒரு கதை உண்டு. வந்து மருத்துவருக்கு அந்த அருகில் உட்காந்து ஸ்டூலில் உட்காந்துட்டு, ஐயா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு. சரி, மருத்துவர் கேட்டாரா என்ன பண்ணுது அப்படின்ட்டு. அதை நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் மருத்துவர் தானே அப்படின்னா, அப்போ பக்கத்து மருத்துவமனைக்கு போ அப்படின்னா. அது பக்கத்து மருத்துவமனை என்பது என்னன்னா கால்நடை மருத்துவமனை. ஏன்னா அதுக்கு தான் என்னன்னு சொல்ல தெரியாது, நோவில் படுத்து கிடக்கும், அவங்க இப்போ ஒன்று ஒன்றா வந்து வைத்தியம் பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி இந்த மருத்துவரிடம் போய் காண்பித்தால் என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியாத ஒரு பட்சத்தில் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவர்களே சற்று யோசித்து அதற்கு உரிய தீர்வாக அவர்களுக்கு சிலதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்களாம். அந்த வகையில் சொல்வார் ஐயா, அவர்களுக்கு அந்த ஊசி போடும்பொழுதே ஜஸ்ட் ஒரு சத்து மருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஊசியை போட்டு இப்போ உங்களுக்கு குணமாயிடும் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி எண்ணங்களை வந்து எப்படியெல்லாம் நாம் வந்து உருவாக்கி கொள்கிறோமோ அதற்கான ஒரு உதாரணமாக இந்த கட்டுரைகள் வந்து பல்வேறு வடிவத்தில் நம்ம கொடுத்திருந்தாலும், வெற்றிக்கு ஓர் எண்ணப்பாதை, மனப்பயிற்சியும் சாதனையும், நம்மை பற்றிய கற்பனை, எதிர்காலத்தை பற்றிய கற்பனை, உள்ளுணர்வு கனவாக வெளிப்படுகிறது, அதிர்ஷ்டமும் மனநிலையும், புலனறிவும் பகுத்தறிவும். இந்த புலனறிவும் பகுத்தறிவும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் புத்தகத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போய் அந்த கதைகளை நான் ரொம்ப வியந்து பார்த்துட்டு ஒரு கதை வந்து குழந்தைங்க சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இது மாதிரி ஒரு பகுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு செயலினால் நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம், என்ன அது ரொம்ப யோசிச்சு எடுக்கிற அந்த முடிவை விட அந்த சின்னதாக பகுத்தறிந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அதுக்கான ஒரு உதாரணம். ஒரு தந்தை மகள் 2 பேர் இருக்க குடும்பத்தில் விவசாயத்தில் ஏற்பட்ட அந்த கடனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கடன் வந்து ஒரு பெரியவர்கிட்ட வாங்கிடுறாரு. அவர் பணக்காரர், அதே நேரத்தில் வயதிலும் பெரியவர். அந்த பெரியவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து பணத்தை திரும்ப தர முடியல அப்படின்னா உன்னுடைய பெண்ணை வந்து எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்ட்டு. இப்போ அந்த வயதில் முதிர்ந்தவராக இருக்கவர் இந்த இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஊராரெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அப்பொழுது எல்லாம் ஒன்று கூடி பேசும்போது வேணும்னா அந்த குலுக்கு சீட்டு போட்டு பார்க்குற மாதிரி இந்த கூழாங்கல்களை போட்டு பார்ப்போம், இப்போ அந்த பெண் தான் அந்த கல்லை எடுக்கணும், அப்படி அந்த கல்லை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கல்லை எடுத்துட்டான்னா திருமணம் செஞ்சுக்கிட்டோம், இல்லை வேண்டாம் அப்படிங்கிற அந்த கல்லை எடுத்துட்டான்னா கடனை ரத்து பண்ணிடுறேன், இந்த பொண்ணை வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. திருமணம் செய்து கொள்ளுமாறு கூற மாட்டேன் அப்படின்னு. அப்பொழுது அந்த கூழாங்கல்களை எடுத்துட்டு யார் எடுத்துட்டு வர்றா அப்படின்னா அந்த பணம் கொடுத்தவரே எடுத்துட்டு வர்றாரு, வட்டிக்கு பணம் கொடுத்தவரே. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து சின்னதாக ஒரு யோசனை வருது, இவரே போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த கூழாங்கல்ல, இப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கூழாங்கல் இருக்கக்கூடிய அந்த குடுவையை அப்படி குழுக்கணுன்னே இந்த பெண் அந்த கூழாங்கல்லை எடுத்து அப்படி வீசி எரிஞ்சிடறா. அப்படி எரிஞ்ச இடத்துலேருந்து அதை திரும்ப எடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல எரிஞ்சோன்னா எல்லாரும் சுற்றி இருக்கவங்க பூரா ஏமா நீ வீசி எரிஞ்ச, என்ன முடிவுன்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னோடனே அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த குடுவையில் இருந்தது 2 கற்கள் தான், ஒன்றை எடுத்து நான் எரிந்து விட்டேன், இன்னொன்று இருக்குல்ல, அப்போ இந்த இன்னொன்று எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன நான் எடுத்து எரிஞ்சேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், அதனால் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்குள்ளே இருக்க இன்னொரு கல்லை எடுத்தா அது வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கல்லாக இருக்குது. அப்போது எடுத்த கல் என்ன கல், திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற கல். அப்போ இந்த பெண் தெளிவாக சொல்லிட்டா, அதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம்ங்கிற கல் எடுத்து நான் தூக்கி போட்டேனே, அப்போனா இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்ட்டு. அப்போ இந்த பகுத்து ஆராயக்கூடிய அந்த மனநிலை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டுரைகள்லாம் சொல்லலாம். இதில் தெனாலிராமன் கதைகள் வேறு சிந்தனைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது போல இவரும் தன்னுடைய கட்டுரைகள்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது திண்ணம். ஏன்னா 29 தலைப்புகளில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற கட்டுரையில் பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம் அப்படின்னு பாரதி சொன்ன அதே வரிகளை சொல்லி மக்களை பயத்திலிருந்து விடுபெறுமாறு கூறுகிறார். அப்புறம் விஞ்ஞானம் முடியும் இடம், பாராட்டும் உள்ளம், இறுதியாக பிரபஞ்ச அறிவு அப்படிங்கிற அந்த கட்டுரை தொகுப்போட எண்ணங்கள்ங்கிற புத்தகத்தில் நிறைய செய்திகள் வந்து இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்காக உயர்த்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னால் அது உறுதி.
அடுத்ததாக இப்படி இந்த ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி மனோபாவம். இந்த வெற்றி மனோபாவங்கிற புத்தகத்தில் ஜப்பானை சார்ந்த பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள் அவர்களுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் இதில் வந்து நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கட்டுரைகளோட அமைப்பில் பார்க்கும்போது ஜப்பான் நாட்டுக்கும் நம் நாட்டுக்கும் சரியாக அது ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கும்போது அது வேணா சீதோசன நிலையும் வேறு வேறு மக்கள் வாழ்க்கை முறையும் வேணா மாறி இருக்கலாம். ஆனால் வந்து ஒன்றே ஒன்று உலகம் முழுவதுக்கும் உரிய ஒரே கருத்தாக உதயமுத்தையா சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா விடியற்காலையில் எழுந்திருத்தல். அந்த விடியற்காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதில் சொல்கிறதுல எத்தனை பேர் வந்து எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாதனையாளர்களாக எழுந்திருக்கிறாங்க. மற்றவங்களாம் சொல்லிட்டு அதை செய்ய முடியாமல் நான் யாருக்கும் சொல்கிறதில்ல சீக்கிரம் எழுந்துருங்க அப்படின்ட்டு. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய தாய் தத்துவம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. தாய் உணர்வு ஜப்பானியர்களின் அன்றாட வாழ்வில் பறந்து கிடைக்கிறது. இந்தியாவுக்கு வரும் வழியில் ஜப்பானில் நான் இறங்கினேன். இந்தியாவுக்கு எடுத்துக்கொண்டு வரும் பெரிய பெட்டிகளுடன் ஜப்பான் விமான நிலையத்தில் நின்றேன். என் டிக்கெட்டுகளை வேறு கம்பெனி விமானத்தில் செல்வதற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம். அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அலுவலகம் அருகிலுள்ள வேறு ஒரு கட்டிடத்தில் இருப்பதாக கூறினார்கள். எல்லா பெட்டிகளையும் நானோ போர்ட்டரோ தூக்கி கொண்டு அடுத்த கட்டிடத்திற்கு போவது என்பது சாத்தியமில்லை. நானோ போர்ட்டரோ அதாவது அந்த பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கே விட்டு விட்டு செல்வதற்காக ஆள் காவலுக்கு என்னுடன் வந்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. இந்த நிலையில் பெட்டிகளை சோதிக்கும் அதிகாரிகளை பார்த்து என் இக்கட்டான நிலையை சொல்லி அதை அவர் பார்த்து கொள்ள முடியுமா என்று கேட்டேன். ஹாலின் எதிர்ப்புறத்தை காட்டி அங்கே விட்டு செல்லுங்கள், அது பத்திரமாக இருக்கும் என்றார். அதுவோ ஜன போக்குவரத்து அதிகம் உள்ள இடம். எனக்கு நம் பெட்டி பத்திரமாக இருக்குமா என்ற எண்ணம் தோன்றியது. என் கவலையை உணர்ந்த அதிகாரி, எதிரே நான் சொன்ன இடத்துக்கு அருகே இருப்பவை விமானம் ஓட்டும் பைலட்களுடைய பெட்டிகள் தான், அங்கே வையுங்கள், அது பத்திரமாக இருக்கும் என்று என் அச்சத்தை போக்கினார். இவ்வாறு அந்த ஜப்பானியர்களின் குணாதிசயம், இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பொது இடத்துல வைக்கிற பொருட்கள் அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக அந்த கட்டுரையை சொல்கிறாரு. இந்த வகையில் ஜப்பானியர்கள் முழுவதும் அதாவது அவர் ஜப்பான் பயணம் செய்து அங்கே உள்ள அந்த தரத்தை எல்லாம் சொல்லும்போது ஜப்பானிய அரசாங்க இடையூறு இல்லை அப்படின்னு கூறுறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த ஜப்பானியர்களுடைய அரசியல் அமைப்பை சொல்லும்போது அடுத்து அதாவது இவர்தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கருத்து கணிப்பில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதலாவதாகவே அதாவது அந்த வெற்றியெல்லாம் அறிவிப்பதற்கு முன்பே அவர்கள் வெற்றி பெற்றால் எப்படி அரசாங்கம் செயல்படும், அதற்கு எப்படி நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறலாம் அவங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஜியு நாயுடு ஒரு நாள் கேட்கிறாரு, மகனே 1 லட்சம் ரூபாயை முதலீடாக கொண்டு அதிலிருந்து அதிக பணம் வரையில் நீ அதை செலவழிக்கவில்லை, பணத்தை திருப்பி உற்பத்தி செய்யாத விஷயங்களில் பணம் போயிருக்கிறது என்றார். மகனுக்கு வெட்கமாக அவமானமாக போய்விட்டது. ஜப்பானியர்களது தொழில்கள் சின்னஞ்சிறு இடங்களில் அறைகளில் தான் துவங்குகிறது. ஆடம்பரம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. இவ்வாறு ஜிடி நாயுடு அவர்களுடைய அந்த உரையாடலை எடுத்து சொல்லி ஜப்பானியர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த உலக தரத்தில் அவர்கள் பெறக்கூடிய இடம், இதெல்லாம் சொல்றாரு. இந்த கட்டுரையிலே வந்து நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு இது வந்து இந்த அணுகுண்டு போட்டு அந்த நாடு கிட்டத்தட்ட தரைமட்டமான ஒரு நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்த நிலையையும் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த தொகுப்பெல்லாம் வெற்றி மனோபாவம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கு. அடுத்து இந்த தட்டுங்கள் திறக்கப்படும். இப்போ இந்த வாசகத்தை கேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது இயேசு பெருமானுடைய வாசகம் தான். அது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்போ இந்த கட்டுரை தலைப்பு பார்க்கும்போது ஒரு வேளை, ஏன்னா இப்போ கண்ணதாசன் அவர்கள் வந்து எல்லா நூலையும் எழுதியிருக்காங்க, அதாவது அவரை தொடாத ஒரு இதே இல்லை. பக்தி இலக்கியம், காதல், போர், வீரம் அத்தனை திரைப்பட பாடலில் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இந்த பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணன் அவர் பாடாத பாடல்களே இல்லைன்னு சொல்லலாம். அவருடைய பாடல்களில் முக்கால்வாசி இது இடம் வந்து அது கண்ணன் வந்து பெற்றிருப்பார். அப்போ அந்த காதலை பற்றி சொல்லும்போதெல்லாம் கண்ணன் பற்றி சொல்லியிருப்பார். அப்போ அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தின் சாயல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் கேட்டார்களாம். இது அந்த குறிப்பிலே இருக்கு, இயேசுகாவியம் என்ற அந்த குறிப்பிலே இருக்கு. கிறிஸ்தவர்கள் கேட்கும் பொழுது கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க, அப்பா நான் வந்து இந்து பிறப்பிலே இந்து, நான் இந்து சமயத்தை ஆழ்ந்து அறிந்தவன், ஆனால் பைபிள் மற்ற இதெல்லாம் வந்து எனக்கு சற்று பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்களுடைய எழுத்துக்களில் எங்களுடைய மதம் வந்து பறைச்சாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
அவர் எழுதினாராம். அதாவது இயேசு காவியம் அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். அதுபோல் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு அப்படியே திறந்து பார்த்தோம்னா கேள்வி பதில்கள் எல்லாமே உளவியல் கேள்விகள், அதற்குரிய உளவியல் சிக்கல்களுக்கான பதில்களாக இருக்குது. அந்த வகையில் காதலில் தோல்வி அடைந்தவனின் மனநிலையை மாற்ற சிறந்த மனோதத்துவ வழி என்ன? அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்கிறார், சார், பிறர் நம்மை மதிக்கவில்லை, பிறர் நம்மை ஏற்கவில்லை, பிறர் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்ற உணர்வு இருக்கிறதே, அது மிக கஷ்டமான உணர்வு. நமது கௌரவத்தின் மண்டையில் அது அடிக்கிறது, நமது மனிதத்தன்மையில் அடிப்படையே சோதிக்கிறது. இப்போ நல்லா நிறைய அவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இறுதியாக, இந்த தோல்வியுடன் உலகமே முடிந்து விடுவதில்லை, உலகமே இருண்டு விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ரோஜா அழகுதான், மனமுள்ளதுதான். ஆனால் மல்லிகை, செண்பகம் போன்ற பூக்களில் அந்த ரோஜாக்களுக்கு இருக்கின்ற மனம் இல்லையே என்று மல்லிகையும் செண்பகமும் கவலைப்பட்டா எப்படி இருக்கும், அதுபோல அந்த நிலையிலிருந்து வெளியில வந்து விடுங்கள் அப்படின்னு அந்த இளைஞருக்கு அவர் சொல்வதாக அந்த பதில் உள்ளது. இன்னொருத்தர் கேட்கிறார், எனக்கு பிறருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஐயாட்ட கேட்கும்போது அவங்க மிக தெளிவாக பதில் சொல்றாங்க. அதுக்கான ஒரு உதாரணம் அவர் சொல்லும்போது, பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் என்ன கருத்து சொன்னாரோ அது அப்படிங்க சொல்லியிருக்காரு. அதாவது ஐயா அவர்கள் சொல்றாங்க, உதயமூர்த்தி ஐயா அவர்கள், அது 2-3 பாராவா அப்படியே வருது. ஆனா அந்த பெஞ்சமின் பிராங்க்லினுடைய உதாரணம் சொல்லும்போது அது இன்னும் சற்று விளக்கமாக இருக்கு, அது தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொன்னாராம், பிறர் உணர்ச்சியை புண்படுத்துமாறு பேசுவதை நிறுத்தி கொண்டேன். என்ன கேள்வி இது? எனக்கு பிறருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு வருகிறது, அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு அந்த பதில், பிறர் உணர்ச்சியை புண்படுத்துமாறு பேசுவதை நிறுத்தி கொண்டேன், பிறரை நேரடியாக மறுத்து பேசுவதை நிறுத்தி கொண்டேன். சரி, இப்படி அவர் சொன்ன அந்த வழியில நீ செல்லப்பா அப்படின்னு பதில் சொல்லும்போது இதுல புத்தகம் முழுமையுமே கேள்வி, அதற்கான பதில்கள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கேள்வி, அதாவது திருமணமான ஒரு பெண் ஐயாட்ட கேட்டிருக்காங்க திருமண வாழ்க்கை குறித்து. இன்னும் சொல்லப்போனா தாம்பத்தியம் குறித்து நான் பேசும்போது என் தோழிகள் என்னை பலவாறு இகழ்ந்து பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் பேசுவதும் சிந்திப்பதும் தவறா ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவர் இது 127வது பக்கம் மிக நேர்த்தியாக பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா இந்த புத்தகம் முழுமையுமே கேள்வியும் பதிலும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட கேள்வி பதில் புத்தகமாக வெளிவந்திருக்கா அப்படின்னு இப்போ யோசிக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய இந்த கல்லூரி காலங்களில் வாரமலர், குடும்ப மலர், இப்படி எதையாவது ஒரு புத்தகத்தை அப்படி எடுத்து பார்த்தோம்னா அன்புடன் அந்தரங்கம், ஹலோ டாக்டர் அப்படின்லாம் போட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்கள்லாம் யாரோ ஒருத்தர் எழுத்தாளர் இந்துமதி அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, சகுந்தலா அப்படின்னு ஒரு எழுத்தாளர், இப்படி இவங்கெல்லாம் சொல்லும்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெளிவு பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தோ அல்லது அவருடைய அனுபவத்தில் இருந்தோ அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. இது மாதிரி நூல்களை கற்றுணர்ந்து அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்காக சொன்ன அந்த வழிகளை பின்பற்றினால் நாம் முன்னேறலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள்லாம் இருக்கு. இப்போ முன்பு பார்த்த ஜேம்ஸ் ஆலனின் வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள், இந்த புத்தகம் முழுமையும் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னுரையை படிக்கும்போது ஜேம்ஸ் ஆலனுடைய இந்த வாழ்க்கை வரலாறு முழுவதையும் உதயமூர்த்தி ஐயா படித்ததை போல சிதம்பரம் அவர்கள் படித்துவிட்டு ஜேம்ஸ் ஆலனை பற்றி வியப்பாக எழுதியிருக்கிறார். அதாவது அந்த வாழ்க்கை வரலாறை மிக சுருக்கமாக எழுதியிருக்காங்க. சரி, ஜேம்ஸ் ஆலன்னா யாரு? ஏன்னா நம்ம சிதம்பரனார் ஐயா அவர்களும் போற்றுகிறார்கள், உதயமூர்த்தி ஐயா அவர்களும் போற்றி புகழ்ந்து எழுதுகிறார். அப்படின்னா அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஜேம்ஸ் ஆலன்கிறவங்க பிறந்தவுடன் அந்த வறுமை, ஏழ்மை, இதெல்லாம் கடந்து வருவதற்கான ஒரு வழியை தேடிட்டே இருக்கும்போது அப்பா தவறிடுறாங்க. இப்போ இந்த அப்பாவின் இடத்திலிருந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், 2 தம்பிகள், அம்மா, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அப்போ முழுமையாக என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்தை தேடி போயிடுவாங்க. ஆனால் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் அப்படி செய்யலை. வேலைக்கு போகிற நேரத்தில் போயிட்டு மற்ற நேரங்கள்லாம் படித்து தன்னைத்தானே நல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு மக்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லும்போது ஜேம்ஸ் ஆலனுக்கு யார் முன்னோடியாக இருந்தார்கள், அதை யாரெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம தமிழகத்தை சார்ந்த சித்தர்கள், தமிழகத்தை சார்ந்த பெரியவர்கள், அவர்கள்லாம். ஏன்னா அவர் ஜேம்ஸ் ஆலனை பற்றி நம்ம பேசும்போது சரி, நம்ம இனத்தவர்களை சார்ந்தவர்களை தமிழர்களை படித்து தான் ஜேம்ஸ் ஆலன் நமக்கு கருத்துக்களை கூறியிருக்கார் அப்படிங்கிறது வியப்பாக இருக்கு. இந்த வகையில் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே கடுமையாக உழைத்து பல மொழிகளையும் கற்றுக்கொண்டார்.
கடுமையாக உழைத்து பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு சமம் என்று கூறுகிறார். அதாவது உழைப்பு என்பதே மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு சமம் என்று கூறும்போது 1902ஆம் ஆண்டு வரை அலுவலகங்களில் உதவியாளராக இருந்தார். பின்பு 17வது வயதில் ஷேக்ஸ்பியரை படிக்க ஆரம்பித்தார். பல பகுதிகளை மனப்பாடம் செய்து அதன் வாயிலாக ஷேக்ஸ்பியரை வியந்து அதனிலிருந்து, அதாவது ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் முழுமையாக நாடக அமைப்பில் இதில் பார்க்கும்போது துன்பியல், அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இன்பியல் நாடகங்கள் இதெல்லாம் எழுதும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஞானத்தை தேடி இருக்கார். ஆத்ம ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான ஈடுபாட்டில் இருக்கும்போது மனிதன் இவ்வுலகில் அன்றாட வாழ்வில் அனுபவிக்கும் துன்பங்களும் சங்கடங்களும் அதுதான் நரகம். அதனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு நல்லொழுக்கம் தான் சிறந்த ஆபரணம். அதனால் பிறப்பாக ஆங்கிலேயராக இருந்தாலும் புலால் உண்பது, மது அருந்துவது போன்றவற்றை தவிர்த்து ஒரு தூய சிந்தனை உடையவராக தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு சம்பவம் படிக்கிறேன். அதாவது இங்கேயும் ஒரு சம்பவம் தான் போட்டிருக்கு. ஒரு சம்பவம், வேலை செய்த இடத்தில் இருந்த தொழிலாளர்கள் கொச்சையாகவும் பச்சையாகவும் பேசி வந்த பழக்கத்தை ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் சென்றவுடன் அறவே நிறுத்திவிட்டார்கள். தனது 24வது வயதில் எட்வின் அர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி என்ற புத்தகத்தை படித்தவுடன் இன்னும் வாழ்வில் எப்படியெல்லாம் சீர்பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார். இங்கு உதாரணமாக நான் என்னுடைய தந்தையை சொல்வேன். என் அப்பா இருக்கிற இடத்துல அந்த வேண்டாத குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள், வேண்டாத சிந்தனை உடையவர்கள், வெட்டி அதாவது பேசிட்டு அப்படி பொழுது போகிறோம் அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. தெரியாமல் அவங்கள்ட்ட ஐக்கியமாகிற அளவுக்கு வந்தால் கூட என்ன பண்ணாங்கன்னா விலகி போயிடுவாங்க. அப்போ அந்த வகையில் ஜேம்ஸ் ஆலன் அவர்களையும் யோசிச்சு பார்த்தோம். அவரோட அறிமுகமானதுக்கு பிறகு தன்னை ஒரு தூய சிந்தனையாளர்களாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லும்போது, ஜேம்ஸ் ஆலன் அவர்களுடைய இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தான் அப்படியே உதயமூர்த்தி ஐயா அவர்கள் புத்தகமாக கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகம் வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள். இதில் லட்சியமும் லட்சிய தரிசனமும் இந்த கட்டுரையில் பற்றி பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுவது அடைவதற்காக, அடைய வேண்டும் என்ற துடிப்பும் சாதிப்பதற்காக, அதாவது ஆசையே சாதிப்பதற்கான ஒரு வழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த புத்தகம் முழுமையுமே ஒரு மனிதனால் ஒரு நாட்டையே சீரமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான புத்தகமாக திகழ்கிறது. அடுத்து நாடு எங்கே செல்கிறது, நாடு எங்கே செல்கிறது புத்தகம் முழுமையாக அந்த நாளில் இருந்த அரசியல் அமைப்பு, தலைவர்களோடு இவர் கொண்டிருந்த அந்த சந்திப்பு, நெருக்கம், அதையெல்லாம் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்து உலகால் அறியப்படாத ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான், அதாவது நான் முன்னாடி முதல்ல சொன்னேன், வேதியியல் படித்தவர் தன் கருத்துக்களை மக்கள் எல்லாம் வேதமென படிப்பதற்கு வழியமைத்து கொடுத்தார். உதயமூர்த்தி ஐயா அவர்கள் அவருடைய புத்தகத்தை எல்லாரும் வேதம் மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த உதாரணமாக இந்த புத்தகத்தை சொல்லலாம். அதாவது சித்தர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடுவெளி சித்தர் அப்படின்னு ஒரு முதன்மையான சொல்லலாம். திருமூலர்னு சொல்லலாம். நீங்க எத்தனையோ பேர்களை சொன்னாலும் இவங்கெல்லாம் நம்மளால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள் கிடையாது. ஏனென்றால் நூற்றாண்டுகள் வாரியாக பார்க்கும்போது முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனால் இப்பொழுது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக வாழ்ந்தவர்கள்லாம் பற்றி நாம் அறியும் பொழுது அந்த அப்படின்னா அந்த சித்தம், அறிவாற்றலோடு திகழ்கின்ற அவர்களுடைய அந்த சொற்களை எல்லாம் கேட்டுவிட்டு தன்னை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்து கொண்டார்கள் சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிறது உதாரணமாக இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்கிறது. இது பாரதியார் சித்தர். பாரதியை பற்றின அறிமுகங்கள் ஒவ்வொரு புத்தகத்தில் இருக்கும்போதும் இந்த புத்தகத்துலையும் இருக்கு. இதில் சொல்றாரு, திருமூலர் என்பவர் வருடங்களால் ரொம்ப முந்தையவர். அதனால அவர் எழுதிய இந்த திருமந்திரம் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள, அதாவது அறிந்து கொண்டோம். அவரை தெரியாது, பாரதியை தெரியும். இவரை போல விவேகானந்தரை தெரியும், ராமகிருஷ்ணரை தெரியும். அப்படி ஒவ்வொன்றுவராக நாம் தெரிந்து கொண்டவர்களாக நம்மோடு பயணித்த, அதாவது நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள்லாம் சொல்லும்போது இவர் நம்முடைய உதயமூர்த்தி ஐயா அவர்கள் சித்தராக கூறியவர் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிறவங்க. இந்த யோகி ராம் சுரத்குமார் இவங்க கங்கை நதிக்கரை ஓரம் தான் பிறந்திருக்காங்க. அப்படி வடநாட்டில் பிறந்திருந்தாலும் அங்கிருந்து ஆன்மீகத்தை தேடி நம்ம தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலையில் ஐக்கியமாகி பல்வேறு பெரிய மனிதர்களுக்கெல்லாம், இது நான் அறிந்த வகையில் கற்ற நூல்களை வைத்து சொல்கிறேன். முதலாக
ராம் சுரத்குமார் அப்படிங்கிறவங்கள பாலகுமாரன் ஐயா வழியாக படித்தேன். அதற்கு பிறகு ஒரு சில இடங்கள்லாம் படிக்கும்போது உதயமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். இந்த நூலையே யோகி ராம் சுரத்குமார் அவர்களுக்கு பாத கமலங்களில் சரணாகதியாக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த வகையில் சித்தர் தத்துவத்திற்கு தங்கமுலாம் பூசப்பட்டது போல அப்படின்னு சொல்லி மூலிகை மணி வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது உதயமூர்த்தி அவர்கள் இந்த புத்தகம் முழுமையுமே படிச்சு பார்த்திருக்காரு. யார் படிச்சது? வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உதயமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா, சித்தருடைய தத்துவத்துக்கெல்லாம் தங்கமுலாம் பூசினார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப மின்னுவதெல்லாம் பொன்னல் அப்படின்னு தெரிஞ்சா கூட அது மின்னணும். உதாரணமா 6ஆம் வகுப்பு படிக்கிறா என்னுடைய தங்கை, சித்தப்பா பொண்ணு, கொஞ்சம் தூரத்து சொந்தம். நான் கல்லூரி முதுகலை முடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுத்தி போனான். ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு ஒரு நாள் இருக்கும், மறுநாள் கேட்குறா, அக்கா நீங்கள் என்ன தங்கத்தோடு போடலை, கொலுசு போடலை அப்படின்னா. ஏன்னா அந்த வயசுக்குரிய அந்த பக்குவமாக அந்த கிராமத்துலாம் வளர்ந்த மாதிரி கேட்டேன். நான் அவரை மறுநாளே போய் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா எனக்கு எப்போம்மா கொலுசு வாங்கி தர போறீங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த தங்க முலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வகையில் இங்கே இருக்கு. எப்படின்னா சித்தருடைய தத்துவத்திற்கு முழுமையாக அவர் எழுதிய அந்த தொகுப்புகள் எல்லாம் படித்து பார்த்தவுடன் அவர் சொல்றாரு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையின் அலமாரில் இருந்து எடுத்து படித்த முதல் புத்தகம் சட்டமுனி ஞானம். அதாவது சித்தர்களை பற்றி அவர் படித்த முதல் புத்தகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வெங்கடேசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டமுனி ஞானம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுல உள்ள அந்த கருத்துக்களை எல்லாம், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே இந்த 4 வரி மூலமாக அண்டம் என்பது பேரண்டம், அவங்க ஆங்கிலத்தில் சொல்றாங்க மேக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. இதே பிண்டம் என்பது சிறியது, இப்போ மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டையுமே உள்ளடக்கியதாக உலகம் இயங்குகிறது அப்படின்னு சொன்னா, அந்த பேரண்டம் என்பது வெளி முழுவதும், இந்த சிறியதாக இருக்கக்கூடிய பிண்டம் என்பது நாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இந்த அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம் என்பதை எல்லாம் உணர்த்திய சட்டமுனி அப்படிங்கிறவருடைய அந்த பாடலை படித்துவிட்டு அதற்கு தேடி தேடி அந்த வெங்கடேசன்கிறவங்க அலைஞ்சிருக்காங்க. என்னன்னா அதற்குரிய பாடுபொருள், அதற்குரிய உதாரணங்கள், அதனோடு தொடர்புடையது அப்படின்லாம் யோசிக்கும் போது ஒரு புத்தக விற்பனை புக் ஸ்டால், அதாவது நூல் திருவிழா அப்படின்லாம் போடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் வாங்கின அந்த புத்தகம் தான் உலகால் அறியப்படாத ரகசியம். இப்போ இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு மேலே அணிந்துரைன்னு சொல்லலாம், முன்னுரைன்னு சொல்லலாம். அந்த நூலை படித்ததனுடைய நெகிழ்வான ஒரு உரைன்னு சொல்லும்போது அவர் அப்படியே உதயமூர்த்தி ஐயாவை தங்க தாம்பாளத்தில் வச்சு அப்படியே தாங்கி அவருடைய அந்த அறிவாற்றலை வியந்து நமக்கு அதிலிருந்து சாரா பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த புத்தகத்தை பற்றி வெங்கடேசன் ஐயா சொன்னதை போல நம்முடைய உதயமூர்த்தி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயா சொன்ன அந்த தொகுப்பு என்ன அப்படின்னா, யாரும் இல்லை சாட்சியாக, மனமே கேள்வியாகும். இப்போ இதுதான் தத்துவம். இந்த புத்தகம் எழுதுவதற்கான ஒரு வாழ்க்கை தத்துவமா எடுத்துக்கிட்டாரு. நல்ல ஒரு அந்த வாசகத்தை திரும்ப படிச்சு பார்த்தோம்னா, யாரும் இல்லை சாட்சியாக. இப்போ ஏதோ ஒரு செயலோ ஏதோ ஒரு சிந்தனையோ இருக்கும்போது நமக்கு சாட்சியா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அது நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. அப்ப அந்த மனசாட்சி தான் அங்க கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த வகையில இந்த 2 வரிகளை வச்சுட்டு மனம் பல கேள்விகளை எழுப்புகிறது. நாம் விடை காண முயல்கிறோம், பல நூல்களை படிக்கிறோம், சிந்திக்கிறோம், பல பெரியவர்களை சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம். வாழ்வில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? எதற்காக வாழ்கிறோம்? ஏன் இங்கே வாழ்ந்தோம்? இந்த ஊர், உலகம், வாழ்க்கை எல்லாம் நமக்கு பிடிக்கவில்லையா? வயது பல அனுபவங்களை தருகிறது, வயதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இளமையின் இரத்த துடிப்பு, திமிர், ஆணவம், நான் என்ற அந்த அகம்பாவம், இது அத்தனையும் உள்ளடக்கியது. இதையெல்லாம் கடந்து ஞானிகளையும் யோகிகளையும் பைத்தியக்காரர்கள் என்று வாழ்வில் இருந்து தப்பித்து வந்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறு. இன்று அவர்களை உண்மையை கண்டவர்கள், வாழும் வழியை சொல்லிக் கொடுக்கும் மகான்கள் என்று தெரிந்து கொள்ளும் போது நாம் சிந்தனையில் தெளிவு பெறுகிறோம். அந்த தெளிவு பெறும்போது ஒன்றே ஒன்றுதான் புரிந்தது. யார் ஒத்துக்கொண்டாலும் சரி, யார் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, நமது பெரியவர்கள் சொல்லிவிட்டு போன ஒரு விஷயம், அது மாறாத உண்மை. அது என்னன்னா, அவன் அருளாலே அவன் தான் வழங்கி.
இந்த வரி மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் வருது இல்லையா, அதை இங்கே ஐயா எடுத்து காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லும்போது, அவன் தாழை வணங்குவதற்கு கூட அவருடைய அருள் தேவை. அப்போ இவங்க இங்கே என்ன உதாரணமாக ஐயா அவர்கள் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோகி ராம் சுரத்குமார் அவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதராக தான் பார்த்து கடந்து வந்திருக்காரு ஐயா அவர்கள். அப்புறம் திரும்ப திரும்ப அதை யோசித்து அவரை பார்த்து பேசும்போதெல்லாம், ஓ இவருடைய அருள் இருக்கிறதுனால தான் நம்ம இவரை திரும்ப சந்திக்கிறோம்னு சொல்லி யோகி ராம் சுரத்குமார் அவர்களை சென்றடைந்து சரணடைந்து அவரிடம் செல்லும் போதெல்லாம் ஒரு புதுவிதமான மன மாற்றத்தை உணரும் பொழுது அது சுரத்குமார் ஐயா அவர்கள் ஞானி அவர்களும் இவரை ஐயாவை கண்டவுடன் நெகிழ்ந்து போய் பேசிட்டு இருப்பாங்களாம். அப்போது ஒரு நாள் அது 2-3 நிகழ்வுகளுக்கு பிறகு வாப்பா அப்படின்னு அந்த கைகளை இப்படி பிடித்து தன் கைகளுக்குள் வைத்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு, சரியப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிய பிறகு இவர் அந்த 4-5 நாட்கள் அந்த கைக்குள்ள இருந்தது இல்லையா, யோகியினுடைய கைகளுக்குள் இருந்த தன் கையை வேறு விதமாக அந்த கையின் மூலமாக முழுவதுமாக ஞானம் பெற்றதாக சொல்கிறார். இது திரைப்படங்கள்லாம் கூட ஒரு காதல் காட்சிலாம், அந்த பொண்ணு கைக்குள் கிரிச்சோம்னா 2-3 நாள் அவர் இந்த கையை பயன்படுத்தாமலே வச்சுட்டு இருப்பார். இது பார்த்தா உண்மையாகவே ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்து நம்மளை எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக உலகால் அறியப்படாத ரகசியம் அப்படிங்கிற அந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுரைகளோட தலைப்புகளாக முன்னாடி சொன்னோம் இல்லையா, எண்ணங்கள் போன்ற அந்த தலைப்புகள் மாதிரி தான். அந்த தலைப்புகளெல்லாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது இப்படி தலைப்புகளை யோசிப்பதற்கே, அதாவது எழுதுவதற்கு எப்படி ஐயா யோசிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளே இருக்கிறது மனம் என்னும் சூட்சமம். நம்ம மனமே ஒரு சூட்சமம் நிறைந்தது அப்படிங்கிற கற்று. அடுத்து சிந்தனை முறைகளை சீரமையுங்கள், தன் மதிப்பை தரும் மனசாட்சி, கற்பனை ஒரு மகத்தான சக்தி, மாறுபட்ட சிந்தனைகளே மகத்தான கண்டுபிடிப்புகள், முடிவெடுக்க உதவும் உள்ளுணர்வு, கரிஷ்மா என்ற இனம் புரியாத கவர்ச்சி, அதாவது அந்த உள்ள கிளர்ச்சி, அந்த உள்ள உணர்வு, அதெல்லாம் இந்த கரிஷ்மாங்கிற கற்ற மூலமாக சொல்கிறாரு. இது தம்பி நில் எங்கே ஓடுகிறாய், ஆன்மீக அடிப்படையிலிருந்து அன்றாத வாழ்வுக்கு, விஞ்ஞானிகள் பெற்ற ஞானம், வாழ்வில் மறைந்து கிடக்கும் நியாயங்கள், உலகால் அறியப்படாத ரகசியம், பிரபஞ்சம் வாழ்வும் ஓர் அச்சிலேயே, உள்நோக்கிய பயணம். இவ்வாறு பல்வேறு தலைப்புகளோடு பார்க்கும் பொழுது 63வது பக்கம் இருக்கக்கூடிய இந்த கரிஷ்மா அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஏன் நான் இவ்வாறு மனதால் வேறு யோசனையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போது இந்த யோசிப்பதற்கெல்லாம் காரணமாக இருப்பது என்ன? ஏனென்றால் அவள் ஒரு பெண், அதனால்தான் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இது வேறு வகையான ஒரு உணர்வு, அதுவும் அல்ல. அழகு என்றிட மாட்டேன், ஏனெனில் இவரை விட அழகு பிம்பங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். கண்கள், முகம், உதடு, நடை, உடை, இவை அத்தனையுமே அது காரணமா? எனினும் அது அத்தனையும் காரணம் இல்லை. எனினும் நான் ஈர்க்கப்பட்டேன். இந்த ஈர்ப்பு சக்தி புவியீர்ப்பு சக்தியை விட பெரிதாக இருக்க வேண்டும், மின்காந்தத்தை விட வலு படைத்ததாக இருக்க வேண்டும். இவர் மனிதனா அல்லது தேவதையா எனக்கு புரியவில்லை. கையில் மந்திர கோலை நான் பார்க்கவில்லை. கோல் ஆடாத போதும் என் மனம் ஆடுகிறது, தான் ஆடாத போதும் என்னை பாட வைக்கிறாள். பார்த்த மாத்திரத்திலேயே என்னவோ நடக்கிறது. அப்போ ஒரு பாடல் வரியை சொல்கிறாங்க. பட்ட மரம் துளிர்க்கும் பார்வை உடையவளே. இது கொத்தமங்கலம் சுப்பு ஐயா அவர்களுடைய வரி. இதற்கு பிறகு சொல்கிறாங்க, ஞானம் ஒளி வீசுதடி நங்கை நிந்தன் ஜோதி முகம். பாரதியார் சொன்ன வரிகள். இப்படி ஏதோ ஒன்று ஈர்க்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் அங்கங்கே அவர் எடுத்து சொல்கிறாரு. அது எனக்கு வயது 28. அப்போது மதிப்பிற்குரிய பேராசிரியர் பணியில் இருந்தேன். மனைவி, குழந்தைகள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது அப்போ விடை கிடைக்கல. ஏன்னா ஐயா சொல்கிறது மாதிரி ஏற்கனவே அந்த அறிமுகத்தில் சொல்லும்போது தனக்கு பிடித்ததை செய்வதற்காக அவர் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைவான ஒரு பணியா அப்படிங்கும்போது யோசனை கிடைக்கல. ஒரு நாள் அவங்க ஒரு கச்சேரி கேட்டுட்ருக்காங்க. அந்த கச்சேரி முடிந்ததும் சிறுபிள்ளை போல என்னை மறந்து மேடைக்கு கீழே நின்று அவரை அண்ணாந்து பார்க்கிறேன், தரிசிக்கிறேன். அவர் சாதாரண மனிதர் அல்ல என்ற எண்ணம், அசைக்க முடியாத நம்பிக்கை. இது யாருடைய கச்சேரி அப்படின்னு பார்க்கும்போது
நாதஸ்வர கச்சேரி கேட்குறாங்க. ஆமாம், காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய அந்த நாதஸ்வர கச்சேரியை கேட்டதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எது வந்து நமக்கு முழுமையான ஒரு ஈடுபாடு எது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த கச்சேரி மூலமாக கிடைத்த அந்த கிளர்ச்சி இருக்குது இல்லையா, அது ஒரு விதமான மன ஈர்ப்பு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இதுதான் வந்து கரிஷ்மா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்களுடைய தனித்தன்மை, புதுமை, நீங்களும் நானும் பார்க்காததை பார்க்கிறார்கள், நீங்களும் நானும் கேட்காததெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள், அதன் மூலமாக அவர்கள் இசைக்கக்கூடிய அந்த இசை வந்து நம்மை அடைகிறது அப்படின்னு சொல்லி அந்த இசையின் மூலமாக தான் ஈர்க்கப்பட்டதையும் ஒரு புதுவிதமான ஒரு சூழலிலே வந்து தான் உணர்ந்து கொண்டதையும் இங்கே வந்து குறிப்பிடும்போது, கதை எழுதும் நான் தான் கற்பனை உலகில் எல்லோரையும் அழைத்து செல்பவன் என்பதில்லை உண்மை. அவர் என்னை இதுவரை நான் காணாத ஒரு கற்பனை உலகத்திற்கு அழைத்து சென்றார். நாதஸ்வர வாசித்த ஐயா அவர்கள் அப்படியே வேறொரு உலகத்துக்கு அழைத்து சென்றாள் அப்படிங்கிறத, இது ஒரு புது அச்சு, புது முத்திரை, தனி உலகம், அவர் அவராக இருக்கிறார், அதன் ரகசியம், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக அவர் உணரும் பொழுது அதுதான் உங்கள் தனித்துவம் கரிஷ்மாவை தருகிறது. கரிஷ்மா உள்ளவர்கள் துணிவு கொண்டவர்கள். அது ஜான் கெனடியாக இருந்தாலும் சரி, ஜோன் ஆர்க்காக இருந்தாலும் சரி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு, நெப்போலியன் உருவத்தில் குறைவுதான், இரவு பகலாக அவன் திட்டமிட்டு தன் துருப்புகளை மனத்திடத்தில் மாற்றுவான், வெற்றி காண்பதை கற்பனை செய்வான். நெப்போலியன் வீரனாக திகழ்ந்தான், சரித்திரத்தில் உலவுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த நெப்போலியனுடைய அடையாளத்தோடு இந்த கட்டுரையை முடிக்கிறார். ஒவ்வொரு கட்டுரையினுடைய பாடு பொருளோ அல்லது அதனுடைய முடிவோ வந்து நம்ம யோசிக்கும் போது, இது அந்த காலகட்டத்தில் 1940, 50, 60 இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க. அதாவது சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இது கிட்டத்தட்ட வந்து திருமணமாகி போன ஒரு பெண்ணுடைய நிலையாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ அம்மா வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகளோடு அப்படியே என்ன தம்பி தங்கையோட இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு புது விதமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு எந்த ஒரு சூழலில் அந்த பெண்கள் உணரப்படுகிறார்களோ, அது இன்னொரு நகைச்சுவை கூட போன வாரம் படித்தேன். என்னென்னா, அம்மா சொல்லுவாங்களாம், இது ஓ வீடு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் நீ திருமணமாகி பண்ண போகிற, அதுதான் உனக்கு உரிய வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு தட்டி கழிப்பாங்க. அங்கே போன நீ என்ன இது ஓ வீடுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவர் அம்மா வீடு அடையாளப்படுத்துவாங்க. அப்போ எதுதான் என் வீடு அப்படின்னு அந்த பெண் கேட்பது போல இருக்கும். அவ்வகையில் இங்கே வந்து சுதந்திரம் பெற்ற ஒரு இந்தியாவில் இருந்த மக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடுவது, எது வந்து அடைவதற்கான வழி அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கும் தான் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு மொழி அறிஞர்களும், இன்னும் சொல்லப்போனால் அந்த சுய சிந்தனையிலிருந்து தன்னை உருவாக்கி கொண்டு மற்றவர்களையும் அந்த வழியில் நடத்துவதற்காக தலைவர்கள் நிறைய பேர் அங்கே வந்து நம்ம அடையாளம் காட்டப்படுது. அதில் மொழி அறிஞர்களாக பாரதிதாசன் போன்ற பெரியவர்களையும், சமுதாய அறிஞர்களாக பெரியார், அண்ணா, காமராஜர் போன்றவர்களையும் அப்படி பார்க்கும்போது, ஒரு எழுத்தாளர்களாக எழுத்துலகில் தன்னை வந்து உருவாக்கி கொண்டு மக்களை சிந்திக்க வைத்தவர்களாக அறிந்து கொண்ட எத்தனையோ பேர்களில் உதயமூர்த்தி ஐயா அவர்களும் ஒருவர். இதில் சீன ஞானத்தினுடைய வாழ்க்கை வெளிச்சம் என்பது இன்னொரு நூல், இன்னொரு சொந்த காலின் நெல், அடுத்து நெஞ்சமே அஞ்சாதே நீ போன்ற இந்த புத்தகங்கள்லாம் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இந்த புத்தகங்களை எல்லாம் சொல்வது வந்து அவர் பிறருக்கு சொல்வது, மக்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ட்டு. ஆனால் இது அவரை பற்றி உதயமூர்த்தி ஐயா அவரை பற்றி அவரே ஒரு தொகுப்பாக வெளியிட்ட இந்த நூல் வந்து எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள். இது முழுவதுமாக வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்கள், அவர் அடைந்த இலக்கு, அவர் வந்து அடைய நினைத்தது, மக்களை உருவாக்க நினைத்தது, இது எல்லாத்தையும் முழு தொகுப்பாக இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 334 பக்கங்களுக்கு அப்படி பார்க்கும்போது அந்த தொகுப்போடு இந்த உரையை அப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைவு செய்வதற்குரிய இதுதான் நிறைவுரை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இன்னும் மனசுக்குள்ளே தோண மாட்டேங்குது. நிறைய செய்திகள் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. என்னென்ன உதயமூர்த்தி ஐயாவை வந்து யோசிக்கும் போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது தமிழறிஞர் கூட்டத்தில் பேசுவதற்குரிய கருப்பொருளாக, நம்ம சொல்கிற மாதிரி பாடுபொருளாக, அதற்குரிய அந்த இடத்துல ஐயாவை வைத்து பேசுவதற்கான என்னென்ன தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தகங்கள் நிறைய கிடைக்கும்போது அது எல்லாமே நம்ம தமிழ் அறிஞர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சார் வந்து சொல்லாத தமிழ் ஆளுங்களே கிடையாது. திருவள்ளுவர், பாரதியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி, இப்படி அரசியலோடு சார்ந்த அத்தனை பேரையும் தமிழகத்திற்காக உழைத்த அத்தனை பேரை அடையாளம் காமிக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி இங்கே ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். இந்த கட்டுரை வந்து மிக நுணுக்கமாக 2 முறை படித்துக்கிட்டு 3வது முறை படித்து பார்த்தேன். எப்படின்னா, ஒரு தலைவர் அவரை வந்து புகழ்ந்து பேசுவதற்கு யாரெல்லாம் அங்கே வரிசை வைப்பாங்கன்னா தொண்டர்கள்,
அவரோட வந்து சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்லாம். ஆனால் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ உள்ள இந்த சூழல்லாம் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு சூழல்லையும் எம்ஜிஆர் அவர்களை தெரிந்து கொண்டு நம்முடைய தமிழகத்திற்கு எவ்வகையில் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த பண்பு, இதையெல்லாம் பார்த்துட்டு வியந்த உதயமூர்த்தி ஐயா அவர்கள் எம்ஜிஆரை அழைத்து அங்கே வந்து ஒரு விழா ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அந்த விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வரிசையில் உட்காந்துருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் தேநீர் கொடுக்குறாங்க. அப்போ உதயமூர்த்தி ஐயா பார்த்துட்டு எம்ஜிஆர் கேட்டாராம், அவருக்கு வந்து தேநீர் பிடிக்காது, அவருக்கு அருந்துவதற்கு பால் கொண்டு வந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தனி மனிதனுடைய அந்த உணர்வை, அந்த ஒரு தனித்துவத்தை வந்து எம்ஜிஆரிடம் கண்டேன் அப்படின்னு சொல்லி வியந்து இதில் போற்றுவார். அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்று உரை நிகழ்த்தியதோ, அங்கே அந்த பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டது, அப்புறம் ஒரு முறை ஒரு வைத்தியத்திற்காக சென்றது, இதையெல்லாம் இந்த நூல்களில் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக இது 25ஆம் பதிப்பு வரைக்கும் வந்திருக்கு. 1999 எழுதப்பட்டு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை நிகழ்வுகளையும் தொகுத்து 1999 எழுதும்போது 23 வரைக்குமே மக்கள்லாம் திரும்ப திரும்ப விரும்பி படிக்கும்போது 25ஆவது பதிப்பு. இதில் சில சிந்தனை இழைகள் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து அப்படியே முன்னுரையாக கொடுத்துட்டே வரும்போது இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு மேலே வருது. இல்லை இவருடைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய வேத வாக்கை சொல்லிவிட்டு படம் போட்டிருக்காங்க. அம்மா அப்பா அந்த இருவரும் வந்து பார்க்கும்போது அந்த கருப்பு வெள்ளை படத்தில் மீனாட்சி அம்மை, முத்து மீனாட்சி, அது வந்து தாத்தா பாட்டியாக இருந்திருக்கலாம். அடுத்து சாமிநாதன், காவேரி அப்படிங்கிறவங்க. ஆமாம், எனக்கு தெளிவாக சொல்ல போனால் அப்பாவினுடைய அப்பா அம்மா முத்து மீனாட்சி, அம்மாவினுடைய அப்பா சாமிநாதன், அம்மா காவேரி. சரி, அப்போ உதயமூர்த்தி ஐயாவினுடைய அப்பா சிங்காரன், அம்மாவுக்கு வந்து கமலம் அம்மாள். இவங்களுக்கு மகனாக பிறந்து மயிலாடுதுறையிலிருந்து அகிலம் முழுவதும் வந்து சுற்றி திரிந்து பல நாடுகளின் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் கண்டு இங்கே நம் நாட்டிற்கு வந்து அதை தேவையான அளவில் சொல்லும் பொழுது இவர் இந்த புத்தகத்தில் 1997ஆம் ஆண்டு மறைந்த எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவின் துணை மனைவியர் சீதாலட்சுமி அம்மாவிற்கு வந்து இதை சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. 1997 எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவுடைய மனைவி மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள், சீடம் தயாராகும் போது குரு தோன்றுவார், புளிய விலாறு தந்த ஆசி, உலக ஞானத்தை போதித்தவர், பாரம்பரியம் தந்த பலம், கொள்ளையில் ஒரு கோயில், எண்ணெய் தவிட்டுக்கு விற்றார்கள், பாம்புடம் சிநேகிதம், சோப்பு சொன்ன பாடம், பெயர் என்னும் மந்திரம், வாழ்க்கையே அவர் தந்த செய்தி, எம்ஜிஆர் கொடுத்ததை மறுத்தேன், காதல் கல்யாணம், ரோமில் ரோமனாக இரு, ராமர் இருக்குமிடமே அயோத்தி, மனித உருவில் வாழ்வை உயர்த்தும் எண்ணங்கள், அமெரிக்க அனுபவம், மனித குறைபாடுகள், இப்படி இந்த தலைப்புகள் நீண்டு கொண்டே வரும்போது 46வது தலைப்பாக கிராமங்களே வருக அப்படின்னு சொல்லி இந்த தலைப்போடு அப்படியே அந்த புத்தகத்தினுடைய நிறைவாக இருக்கிறது. இதில் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவினுடைய பேருக்கும் புகழுக்கும் என்ன காரணமாக இருக்க முடியும், அவர் அப்படி என்ன சிந்தனையில் அவர் வந்து புதிதாக கொண்டு வந்தார் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஆராய்ச்சி மூலமாக தான் படித்து இந்த கட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு இது தோன்றியது, அது எல்லாம் சரியாக இல்லையா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது மக்களை வந்து ஒன்றிணைத்து அந்த நாட்டை சீரமைப்பதற்காக யோசித்து இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு மத்தியில் மக்களை எல்லாம், அதாவது இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து சொல்லும்போது நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு புதுமையான சிந்தனையாக அவருடைய சிந்தனைகள் இருக்குது. அந்த நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது இது வரைக்கும் சாத்தியப்பட்டுருச்சா, அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. அவ்வகையில் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவினுடைய சிந்தனைகள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்ட அவருடைய நண்பரான கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள் அவரை திரைப்படத்தில் வைத்து மற்றவர்களுக்கெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக திரைப்படத்தில் கொண்டு வந்துடணும். ஆனால் வந்து அவர் நடிப்பதற்கெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை போல இருக்குது. அப்போது ஒரு நாள் அவருடைய நண்பர் கேட்டிருக்காரு, உதயமூர்த்தி ஐயா அவருடைய நண்பர், அம்மா உன்னுடைய நண்பர் தான் ஒரு இயக்குனர் ஆச்சு, நீ இன்னும் திரைப்படத்தில் நடிக்கல அப்படின்னு. உனக்கு தெரியாதா, இப்போ அவர் எடுக்கிற படத்தில் நான் தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, நான் தான் ஹீரோ அப்படின்ட்டு. என்னப்பா அப்படின்னா, ஆமாம் உதயமூர்த்தி தான் அங்கே ஹீரோ அப்படின்னாராம். அப்புறம் அது ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு இடமாக போச்சு இல்லையா. இப்போ அந்த திரைப்படம் நமக்கு தெரியும், உன்னால் முடியும் தம்பி. அதில் புஞ்சை உண்டு பாட்டாவே பாடுறேன், அது ராகவர்தன் பார்ப்போம்.
புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு சொத்து பஞ்சம் மட்டும் இங்கு தீரவில்லை அப்படின்னு பாடின அந்த வரிகள் இருக்கு இல்லையா, அந்த பாடல் ஒன்றே போதும் உதயமூர்த்தி ஐயா யார் என்பதற்கான ஒரு அடையாளத்திற்கான ஒரு முன் உதாரணம் அது. ஏன்னா இத்தனை வகையில நம்முடைய நாடு, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளமாக இருந்தாலும் ஏழ் மக்களை எல்லாம் வேறு ஒரு உலகத்திற்கு அவர்களுடைய சிந்தனைகள் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் அப்படின்னு யோசிக்கும் போது சுய சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு தன் ஆர்வமாக இன்னும் நுணுக்கமாக சொல்ல போனால் தன்னைத்தானே செதுக்கி கொள்கின்ற சிற்பிகளாக இருங்கள் அப்படின்னு சொல்லி உதயமூர்த்தி ஐயா சொல்றாங்க. இதுல இப்போ கட்டுரைகள் அப்படியே படிச்சுட்டே வரும்போது எனக்கு ஒரு தோழி கொடுத்தாங்க இல்லையா, அந்த புத்தகத்தை திரும்ப வாங்கிட்டாங்க. நிறைய திரும்ப திரும்ப படிக்கணும்னு ஒரு யோசனை வரும்போது அந்த புத்தகத்தை கடந்த ஆண்டு தான் அதை வாங்கினேன். அந்த வகையிலையும் இதை நிறைய தடவை நான் படித்து பார்த்துருக்கேன். அதில் ஒரு குடும்பம் அப்படி இருக்கணும்னா அம்மா அப்பா குழந்தை மகன் அப்படின்னு ஒரு ஒன்றிணைத்து இருக்கும்போது அந்த மனைவி தான் பிரதானம். ஒரு திருமணத்துக்கு பிறகு மனைவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுடைய மனைவி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரைகளை சொல்றாரு. இதில் மனித உருவில் அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த மனித உருவில் அப்படிங்கும்போது இங்கே யாரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மனைவி தான் சொல்றாங்க. மனித உருவில் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையோட நிறைவு இருக்கும். வெளிநாடுகளுக்கெல்லாம் ஐயா போகும்பொழுது அவங்க மனைவி சீதாலட்சுமி அம்மாவே அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படிலாம் பல இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு முறை அந்த கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க குடும்ப நண்பர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ்க்கு வாங்கன்னு அழைச்சிருக்காங்க. அந்த பிரான்ஸ்க்கு போன இடத்துல முழுவதுமாக சில இடங்கள்லாம் சுற்றி காமிக்கும் போது இது மாதிரியான ஒரு மாலை நேரத்தில் கேளிக்கை விடுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த யார் அழைச்சிட்டு போனாங்களோ அந்த கன்னிகாஸ்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நீங்கள் நேரத்தை அங்கே செலவு பண்ணிட்டு வாங்க நான் அங்கே காத்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பார்க்கும்போது அது தொடர்ந்து பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. சரி வாங்க போகலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ அது ரொம்ப சகஜமாக இருக்குது. இந்த வருடப்பிறப்புக்கெல்லாம் கொண்டாடுறோங்கிற பேரில் அந்த இளைஞர்களும் சரி மற்ற வயது பெண்கள் கூட அந்த முறையற்று போகும்போது அதெல்லாம் சட்டத்திட்டங்கள் மூலமாக எல்லாம் சரி பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனைவியோடு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அது வேண்டான்னு வெளில வரும்போது இன்னும் பார்த்தா அந்த தெருவெல்லாம் இன்னும் கொஞ்சம் கண் கூசுற மாதிரியான ஒரு கேளிக்கை கூத்தா இருந்துட்டு இருக்கு. அப்போ அப்புறம் ஐயா சொல்றாங்க அவங்களுடைய மனைவிட்ட, ஏம்மா இது இந்த நாட்டுக்குலாம் சாதாரணமா, இதை நீ பார்த்துட்டு எதுவும் வித்தியாசமாக நினைக்காத, நம்ம அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போது அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட உரையாடுவாங்க ஐயாட்ட. அது 98ஆம் பக்கம் இருக்குது. அது நம்ம படித்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமே அந்த கணவனை அனுசரித்து புரிந்து கொண்டு வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை மனைவி வாழும்போது அவர்களுக்கு வாழ்வு நிறைவடையும். உதாரணமாக நம்பியார் அவர்கள் ஒரு இடத்துல பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என் மனைவி தான் எனக்கு பக்கபலம், என் மனைவி தான் எனக்கு உயிர் மூச்சு அப்படின்னு. ஒரு வில்லனாக அந்த எதிர்நிலை கதாபாத்திரமாகவே பார்த்துட்டு அவர் பேசுறதே நான் கேட்டிருக்கேன் ஒரு 10 வருடத்துக்கு முன்பு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில். அப்போ இந்த பேசும்போது அவர் அந்த நெகிழ்ந்து அப்படியே பேசும்போது அவர் எப்படி அந்த பெண்ணை அந்த மனைவியை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று அவங்க தான் வழிகாட்டினாங்கன்னு சொல்லி நமக்கு அடையாளப்படுத்தும் போது நம்பியார் அவர்களை பார்த்து வியந்தோம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன் இயற்பெயரை விடுத்து சுஜாதா என்ற பெயரை வைத்துக் கொண்டார் என்பது போல இங்கே உதயமூர்த்தி ஐயா அவர்களும் அம்மா மனைவி அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்குரிய அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்களை அப்படியே வச்சிருந்து அவர்களை போற்றி புகழ்ந்து குடும்பத்தையும் நல்வகையில் நிர்வகித்து பிறகு 1900 ஒரு குறிப்பிட்ட காலம் 1980க்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு வந்ததற்கு ஒரு ஆதாரமாக நூல்கள் எல்லாம் எழுதி மக்கள் சக்தி இயக்கம் என்று ஒன்றை ஆரம்பித்து அப்படியே நாடு பூரா அப்படி பேசி மக்களை எல்லாம் திசை திருப்பும் பொழுது, அதாவது நல்ல நிலைக்கு திசை திருப்பும் போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவருடைய நண்பர்கள், திரைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவரோட படித்தவர்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே அவருக்கு துணை நின்றார்கள். நாம் முழுவதுமாக படித்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா, அப்போ மக்கள் சக்தி இயக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்றைய அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சோம்னா, அவங்க ஒரு பொருளாதாரத்தை நோக்கியோ அல்லது ஒரு அரசியல் நோக்கியோ அவர்கள் அந்த இயக்கத்தை கொண்டு செல்லவில்லை. அதுக்கு பதிலாக மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக இளைஞர்கள் தங்களை தாங்களே
புடம் போட்டுக் கொள்வதற்காக, தான் எப்படிப்பட்டவர் என்பதை, எந்த சிந்தனையில் இருக்கிறோம் என்பதை முழுமையாக தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இதை சொல்லலாம். இதையெல்லாம் படித்துக்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நல்ல சிந்தனையாளர், நிறைய புத்தகங்கள்லாம் வாசிப்பவர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நிறைய என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும்போது என்னுடைய துறை தலைவர் ஐயா அவர்கள், சதானந்தம் ஐயா அவர்கள்ட்ட கேட்டேன். அவங்க பச்சையப்பா கல்லூரியில் படித்தவங்க. ஐயா, அந்த MS உதயமூர்த்தி ஐயாவை பற்றிய உங்களது சிந்தனையில் ஏதாவது சில வரிகள் அப்படின்னோன்னே அவர் மிக நெகிழ்வான ஒரு வாசகமாக அவர் அழகாக சொன்னார். என்னன்னா, மேடை போச்சு கீழறங்கினா, மேடை பேச்சு கீழறங்கினா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மேடையில் பேசிட்டு அந்த பக்கம் போனோன்னே நம்மளை வேறொரு முகத்தில் காமிக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு வரிகள்லாம் எழுதியிருக்காரு. அப்போ ஐயா MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் அதுக்கு உதாரணமாக இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல சொல்றது போல இருக்கு. நிறைய இருந்தாலும் நம்மளால எதை அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு உடல் உபாதை இருந்திருக்கு. உடல் அளவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கை கால் கொஞ்சம் அப்படி பிசகும்போது அதை மனதின் திடமான ஒரு சிந்தனையால் மனதை ஒருநிலைப்படுத்தி தன் மீட்சி பெற்று பிறகு அந்த ஒரு இயல்பான நிலைக்கு அவர் திரும்பினார் அப்படின்னு சொல்லும்போது, தான் எழுதியது போலவே வாழ்ந்து காண்பித்தார், தான் சிந்தித்ததை சொன்னது போலவே வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் புகழ்ந்து சில வரிகளை முத்தாய்ப்பாக சொன்னாங்க. இது எல்லாமே எங்களுடைய துறை தலைவர் ஐயா அவர்களுடைய வரிகளிலிருந்து. அறிந்ததிலிருந்து விடுதலை, அதாவது நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருப்போம். எப்படி உதாரணம் சொல்லலாம், அதாவது தாய் தந்தையை பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் என்பவர் நம்ம உலகத்துக்கு அடையாளப்படுத்தியவர்கள் தான், அவர்களோட இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுலையும் ஒரு குறிப்பிட்ட சூழலையும் பார்க்கும்போது அது ஒரு சொல், அது எந்த அளவுக்கு விலகி நில், விலகிச்சல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து வெளில வந்துடணும். அந்த மாதிரி அறிந்ததிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது. சமூகத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்த உதயமூர்த்தி ஐயா அவர்கள் முன்னோடியாக வாழ்ந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அறிவுலகம் அவரை கொண்டாடி மெச்சத்தக்க வகையில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட போதும் மருத்துவத்துறையை கடந்து தனி சிந்தனையால் அதை சரி செய்து கொண்டு ஊருக்கு மட்டும் உபதேசம் அல்ல, தானும் தன் எண்ணத்தை போல் வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். சமூக சிந்தனையை மையமாக கொண்டு மக்கள் சக்தி இயக்கம் என்பதை ஏற்படுத்தினார். மக்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் மக்கள் தங்களை தாங்களே அறிந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுவதற்கும் MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் சிந்தனைகளை கட்டுரைகளாக தொகுத்தளித்துள்ளார். தன் திறமைக்கு கிடைத்த பல்வேறு சலுகைகளை ஒதுக்கி மக்களுக்காக மக்களோடு நின்று அவர்கள் உள்ளத்தில் இன்றும் ஒளியூட்டி கொண்டிருக்கிறார். 1988 ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் சக்தி இயக்கம் என்பது இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை வழி நடத்துபவர்களெல்லாம் மக்களை நல்ல சிந்தனைக்கு அழைத்து செல்கிறார் என்பதில் ஐயமில்லை. இப்போ ஐயாவை பற்றி பேசிட்டே புத்தகத்தில் பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். இப்பொழுது உதயமூர்த்தி ஐயாவினுடைய சிறு வரிகளாக அவருடைய அடையாளம். மயிலாடுதுறையில் சிங்காரம் என்பவருக்கு மகனாக பிறந்ததனால் MS உதயமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இவரை தமிழ் எழுத்தாளர், தொழிலதிபர், தன்னம்பிக்கை நூல்கள் பல தந்தவர் என்றெல்லாம் அடையாளப்படுத்தலாம். இவர்கள் பிறந்தது 8/4/1928. புகழோடு பல ஆண்டுகள் வாழ்ந்து மக்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லி தொழிலதிபர்களை அதாவது தொழில் சார்ந்து தொழிலதிபர்களை உருவாக்கிய MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் 21/1/2013 அப்பொழுது மறைந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்போடு கட்டுரையாளர் உதயமூர்த்தி ஐயா அப்படிங்கிறது என்னுடைய அந்த படித்து தொகுப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட ஒரு முடிவு. அதாவது நாவல் ஆசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள்,
கவிதையாளர்கள் அப்படின்னு பல்வேறு வகையில் வந்து நம்ம அறிஞர்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் வந்து யோசித்து பார்த்தேன், நாவல் ஆசிரியர்களாக பல்வேறு பேர் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் 2 பேர்னு அடையாளப்படுத்த முடியாது. இருந்தாலும் 2 பேர் கல்கி, ஜெயமோகன், ஜெயகாந்தன் அப்படி அவர்கள்லாம் சொல்லும்போது சிறுகதை ஆசிரியர்களாக பல்வேறு பேர். அந்த வகையில் ஐயா அவர்களை வந்து கட்டுரைகளை தொகுத்து அளித்து அந்த கட்டுரைகள் மூலமாக மக்களை விழிப்படைவு அடைய செய்து நம்ம எல்லாம் வந்து வேறொரு வெற்றி உலகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அவருடைய புகழ் மண்ணுள்ளவரை ஓங்குக என்று கூறி இவ்வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாரதிய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த தமிழ் முதறிஞர் ஆழ்வம்பாக்கம் தொடர் சொற்பொழிவில் திருமதி சிவரஞ்சனி அவர்கள் மிக அருமையாக எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களை பற்றி இங்கே சொற்பொழிவாற்றினார். முதலில் அவருடைய பெற்றோருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்ல வேண்டும். சிவரஞ்சனி ஒரு அருமையான ஒரு ராகம் கர்நாடக சங்கீதத்தில், அந்த ஒரு ராகத்தின் பெயரை தன் மகளுக்கு அவர்கள் சூட்டியிருக்கிறதுனாலே நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ரொம்பவும் அந்த ராகத்தினுடைய தனித்தன்மையை போல அவர்களும் உண்மையிலேயே இந்த சொற்பொழிவை ஒரு தேர்வுக்கு தயாரிக்கிறது போல தயாரித்து இத்தனை நூல்களையும் படித்து அதனுடைய சாரத்தை பிழிந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு கொடுத்துருக்கிறார். இதனுடைய 2வது பாகம் பேச சொன்னாலும் கூட அவ்வளோ செய்திகளும் இருக்குது. எனவே அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் உதயமூர்த்தி நம்ம ஆனந்தவுடன் எழுதின கட்டுரைகள் படித்து தான் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கட்டுரைகள், இந்த தன்னம்பிக்கை கட்டுரைகளை மணியன் இருந்த காலத்தில். அதுக்கப்புறம் அது நூல்களாக வந்தது. வானதி பதித்தில் வெளியிட்டார்கள். ரொம்பவும் நேயர்கள் விரும்பி கேட்டார்கள். அப்புறம் மக்கள் சக்தி இயக்கமாக அதை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளரை, ஒரு நல்ல பண்பாளரை நமக்கு அறிமுகப்படுத்திய பேராசிரியர் சிவரஞ்சனி அவர்களுக்கு பாராட்டுகள். நன்றி, வணக்கம். முனைவர் சிவரஞ்சனி அவர்கள் பேசும் பொழுது ஒரு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்ததுன்னு கவனித்தேன். ஏனென்றால் இப்போ சமீபத்தில் சிலர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் மூதறிஞர் வாழும் வாக்கும் என்ற தலைப்புக்குள்ளே வருவாரா என்று சில பேரை பற்றி பேசும்போது சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் தமிழறிஞர்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறது தான் இங்கே. தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை பற்றி பேசுவது, அதோடு தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் அவரை பற்றி பேசுவது. அப்படி வரும்பொழுது தமிழில் படைப்புகள் உள்ளவர்கள், படைப்பு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதாகவும் இருக்கிறது குறிப்பு. இதை தோற்றுவித்த வழக்கறிஞர் வி.சு. ராமலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழ் படைப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று. அடுத்தது, படைப்பு வந்துவிட்டாலே, தமிழில் படைப்பு வந்துவிட்டாலே அவர் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்றுதான் அது. இன்னொன்று, தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை கொண்டாடினாலே தமிழுக்கு தொண்டு செய்வது, இப்படி வர வேண்டும். அப்படி பார்த்தால் தமிழ், எம்ஏ தமிழ், பிலிட் தமிழ், புலவர் தமிழ், புலவர் படிப்பு அப்படி உள்ளவர்களை மட்டும் பேசுவதென்றால் இதில் ஜெயகாந்தன் வருவாரா என்று தெரியவில்லை, டிஎன்ஆர் வருவாரா என்று தெரியவில்லை. அப்படித்தானே? அப்போ தமிழில் எழுத படைப்புகள் வந்துவிட்டாலே அவர் தமிழுக்கு தொண்டு செய்கிறார். இப்போ ஒரு மொழிபெயர்ப்பு நூலை எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் உள்ள இதை இங்கே மொழிபெயர்த்து தமிழுக்கு கொடுக்கிறார் என்றால் தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்போ போப்பையர் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார், திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். அப்படி வரும்பொழுது நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை, ஒரு தமிழ் மூதறிஞர் தான். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பற்றி பேசும் பொழுது அது எப்படி தமிழ் மூதறிஞர்கள் வரும் என்று கேட்கிறார்கள். தமிழில் உள்ள பாடல்களை மக்களுக்கு பறைசாற்றினார். அப்ப சீர்காழி கோவிந்தராஜன்
காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி பேசுகிறாங்க பேசலாம். அவர் மக்கள் மனசில் தமிழ் பாட்டை தூண்டுறார். அப்புறம் காரக்குடி அருணாச்சலம் அவர்கள் பற்றி பேசும்பொழுது இவருக்கு நெகிழ்ந்து அதை அவருக்கு உணர்வை ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில இசை ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல ஷனாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அமீர் கல்யாணி ராகம்னு இருக்குது. எனக்கு இந்த ராகம் புரியுதா இல்லையோ, பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு கொடுப்பினை. பாட்டு கேட்க எனக்கு தெரியும். அது என்னன்னு சொல்ல தெரியாது. பாட்டு கேட்கறதே பெரிய நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அப்போ அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டுற சமயத்தில் 95 சமயத்தில் அங்கே ஒருத்தரை வரவேற்கிறது நான் காரில் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த ஒரு சிடி அதில் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வாசிக்கிறாரு. ஆலாபனை தான், பாட்டே தெரியல. ஆலாபனை தான். ஷனாய் பிஸ்மில்லா கான் அவருடைய ஷனாய். அழுகுறேன். உடனே என்னையா அப்படி வாசிக்கிறாரு அப்படின்னு அழுகுறேன். அப்போ எனக்குள்ள அது ஒரு பாதிப்பை ஏற்படுது. அது ஒரு மொழி. இப்போ மொழி அதான் தமிழ் மொழி. தமிழ் மொழியில் படைப்பு கொடுக்கறது தான் அடுத்தது படைப்புகள். இலக்கியம் வேற மொழி வேற அப்படிங்கிறது தான். இலக்கியம் ஒன்று, மொழி வேற. மொழியில் இலக்கியத்தை கொடுப்பது அப்படித்தான். இலக்கியம் என்பது படைப்பு, மொழி என்பது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மொழி என்பது அதற்கான ஆயுதம். எதை பயன்படுத்தி செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம். தாது பொருள் என்பது மொழி, படைப்பு என்பது அது உருவாக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்றது என்னுடைய நினைப்பா தோணிட்டு இருக்கு. அதனால நீங்க அந்த ஒரு குழப்பமா உங்களுக்கு இல்லை. இவர் நல்ல தமிழறிஞரை பற்றி, தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு அறிஞரை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். ஐயா சொன்னது போல 2-3 சொற்பொழிவுகள் நீங்கள் பேசலாம். என்றால் சில பேரை 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. அந்த வகையில் மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றிய முனைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முகநூலில் இணைந்த அனைவரும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.